ஆனா இல்ல ப்ரோ. ஆனா இப்ப விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ வீட்டுல சாமி கும்பிடுறது நான் போய் என்ன பண்ண முடியும்? புரியுதா? நீங்க கும்பிடுறது நல்ல விஷயம் தான். என்ன பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை. சித்புரம் அதான் சொல்லியிருந்தாரு நினைக்கிறேன். இல்ல உன்னை பொறுத்தளவு கடவுள் இல்லையா? இல்ல நான் ஆனா இருந்தா மிஸ் நல்லா இருக்குங்கிற வருஷத்துல தான் மிஸ் இல்ல இல்ல சித்புரம் பத்தி இல்ல இருந்தா நல்லா இருக்கும். இல்ல ப்ரோ, எனக்கு சித்து தெரிஞ்சு நான் இல்ல இவன் யாரு தெரியுங்களா? இல்ல இவன் யாரு தெரியுங்களா அலெக்ஸ்? இந்த எக்ஸாம் பேப்பர் கொடுக்க டீச்சர் எக்ஸாம் பேப்பர் கொடுக்க வரும்போது கதவுலே அடிக்கூடாது, பாஸ் பண்ணி வாட்டர் பாஸ் பண்ணி அப்போ வேண்டாம் உட்காந்து ப்ரோ கடைசியா சந்தர்ப்பவாதி. சும்மாறா இல்ல ஸ்கூல் டைம் ஒரு ஸ்கூல் டைம்ல இல்ல ஸ்கூல் டைம்ல ஏன் எல்லாமே இருந்தது. புரியுதா? எல்லாமே அதெல்லாம் வயசாக போயிடும். ஆமா ஆமா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க என்ன முன்னெடுத்துட்டீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? இல்ல காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டோம். இல்ல நார்மலா இல்ல காலேஜ் முடிச்சா கடவுள் இல்லையா? சின்ன சின்ன வயசுல பாக்குறதெல்லாம் உண்மை நான் இருக்க கூடாதுல்ல. அப்படியெல்லாம் இது பண்ண கூடாது. இல்லன்னா இல்ல எனக்கு உங்களுக்கு இருக்கு. இல்லடா இல்ல குப்புறப்படுத்துன்னு கலெக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருந்திருப்ப யோசிச்சுட்டு. ஐயோ நான் மாவுலயே நான் சாமி கிட்ட கலெக்டர் எல்லாம் இல்லங்க, போலீஸ். வேற என்ன முன்னாடியேதான் ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போது அப்புறம் எல்லாருக்கும் மாறும். போலீஸ் ஆவ இல்ல போலீஸ் ஆவ அப்புறம் பிரணவ கூட்டு போயிட்டு ரோடு இல்லடா ரோடு ஃபுல்லா அடிச்சு அவனை ஏத்துன்னு போவ பிரணவ, அப்புறம் செத்து போடுவான். ஆனா இல்ல ப்ரோ, இப்ப நடக்கிற கஸ்டடியல் டெத் இது ஏன் உண்மையில ரியல் லைஃப்ல யாருக்குமே போலீஸ் நல்ல இது இல்ல. நானே சொல்லிருந்தேன், எங்க ஃபேமிலியிலே போலீஸ் இருக்காங்க, இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. உண்மையிலே வந்துட்டு. ஆனா எங்க ஃபேமிலில நல்ல போலீஸ் தான். அது இப்ப சொன்னா கூட நம்ப மாட்டானுங்க. யோசிச்சு பாருங்க, எங்க பெரியப்பா நல்ல போலீஸ்னு சொன்னா கூட அதான் ப்ரோ உண்மையிலே நல்ல போலீஸ் ப்ரோ, ரிட்டையர்ட் எஸ்ஐ ப்ரோ. பெரிய ஃபோர்ஸ் ப்ரோ. அதுல வந்து சில கெட்ட இவங்க இருக்கதான் செய்வாங்க. அவங்க புனிதஸ்தர்களா பார்க்க மாட்டாங்க. மனுஷனா பார்ப்பாங்க. அதான் இல்ல ப்ரோ, லட்சத்துல ஒருத்தன் அந்த மாதிரி இருப்பான். இல்ல சித்து ஊருக்கு போறதுக்கு சாரி ஓட்டு போறதுக்கு ஊருக்கு வந்துட்டு போனோம்ல, நம்ம பேசுற பத்தி காவல்துறையில நல்லவங்க இருக்காங்க. இல்ல சிந்து எப்படின்னா நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா, ஆனா அதுக்காகன்ற மாதிரி அதான். ஆனா உண்மைதான். இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ உண்மைதானே. இப்ப நான் பார்த்தது வேற. புரியுதா? நான் வளரும் போது போலீஸ பார்த்தது வேற. ஏன்னா இங்கெல்லாம் நல்லதான் பார்த்தேன். ஆனா வளர்ந்த பிறகு எல்லாருக்கும் அது தெரியுதா ரியாலிட்டி என்ன, போலீஸ் எப்படி இருக்காங்க, இது ஒரு பொதுவான ஒரு பார்வை இருக்குல்ல. அப்பதான் போலீஸ் நீ வளர்றதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 வயசு வரைக்கும் நீ வளர்ந்துட்டு காமெடி வேண்டாம். இல்ல இதுல அதான் ரிட்டையர்டு சொன்னல, எங்க பெரியப்பா பசங்க அவங்கதான் ரெண்டு பசங்களும் வந்துட்டு போலீஸ். ஒருத்தன் போலீஸுக்கு ட்ரெயின் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கேக்குதா இல்லையா? இல்ல பக்கம் அவருக்கு மொத்தம் கேக்குதா? உங்களுக்கு தான் ப்ரோ எனக்கே கேக்குது. ஆனா நீங்க பேசுறது எனக்கு விட்டுட்டு கேக்குது. சரி ஓகே. உங்க பெரியப்பா இல்ல ப்ரோ அவங்க பசங்களே வந்துட்டு இல்ல இல்ல ப்ரோ முதல்ல இல்ல பேசுது எனக்கு புரியல. பக்காவதா ரொம்ப கட்டாய் கேக்குது. கட்டாய் கேக்குது. என்ன சொல்றது? இந்த கோட்ல ஒருத்தர் அதான் ஏதோ நல்லா பர்ஃபார்ம் பண்ற, ஆனா இன்னும் கேட்க மாட்டேன்னு சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் சித்து இப்ப கேக்குதுங்களா? சொல்லுங்க. இல்ல அவங்க பெரிய ஆத்திரேயாவான்னு கேளுங்க. அவர் டீ ஆத்தனாரோ இது ஆத்தனாரோ எங்களுக்கு தெரியாது. ஆனா இல்ல ப்ரோ அதான் சொல்றேன், அவங்க வீட்டுல இருக்கிற பசங்களே வந்துட்டு ஆனா ட்ரெயின் ஆனாங்க. ஆனா அவங்களுக்கே கொஞ்சம் பிடிக்காம தான் போச்சு அந்த போலீஸுக்கு. அதான் சொல்றேன் போலீஸ்காரங்களோட பசங்க ப்ரோ இந்த குவார்டர்ஸ்ல எல்லாம் இருப்பானுங்களா போலீஸ்காரங்க. அவன் அப்பா போலீஸா இருப்பான், இல்ல ஏட்டையாவா இருப்பாங்க, கான்ஸ்டபிளா இருப்பாங்க. அவங்களோட பசங்க எல்லாம் தான் இருக்கிறதுலயே மோசமானவங்க நான் பார்த்த வரைக்கும். இது உண்மையிலே எங்க இதுலயும் கொஞ்சம் இருக்குது, ஆனா அது சொல்ல முடியாதுங்க. ஆனா அவ்வளவு கீழே கெட்டவெல்லாம் இல்ல, ஜாலியா இருந்தாதான். வேலைக்கு போகாம ஜாலியா இருக்கிறான் அவனே. அவனுக்கு 27 வயசு ஆகுது, 27 28. ஆனா அதான் போலீஸ்காரனுடைய பையன் தான், ஜாலியா இருக்கான். ஆனா அவன் எப்படின்னா தேவ படத்துல வர்ற, அதான் சொல்லியிருப்பான் சொல்லிட்டு தேவ படத்துல வர்ற கார்த்தி மாதிரி லைஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், கல்யாணம் பண்ணக்கூடாது,
அவன் சுத்தாத இடம் இல்ல, எல்லாத்தையும் சுத்திட்டான். இந்தியா இதுதான் ஓவர்சீஸ் தான் போனான்னு கேட்டேன். இதுக்கப்புறம் எல்லா இடத்துக்கும் போயிட்டான். நார்த் இது ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஆல் ஓவர் தமிழ்நாடு இதெல்லாம். அவன மாதிரி சுத்தணும் தான் ஆசை. ஆசை விக்னேஸ்வரர்கிட்டையும் கேட்டிருப்பேன். ஆனா ஃபியூச்சர்ல சுத்திடலாம். ஆனா இந்தியா இல்ல, எனக்கு புரியாது என்னன்னா, சவுத் இந்தியா சுத்துறது கூட ஓகே, நார்த் இந்தியால அப்படி என்னதான் தெரியல. கேட்டா லடாக் ஓகே, மீதி எங்கெல்லாம் போறானுன்னு புரிய மாட்டேன். ஏய் ஜாலியா இருக்கும்டா, ஒரு நாள் வந்து பாருடா, ப்ரோ நானே உன்னை கூட்டு போறேன்டா. இப்போ என்னது ஒடிசால லடாக்? ஒரு என்னது ஃபெஸ்டிவல் லடாக்கா? போச்சு ப்ரோ, பூரி ஜெகநாத். என்னடா என்ன story? சரி, அது அதுக்கு என்ன நிறைய பேர் போவாங்க. சரி அதுக்கு டேய், ஒரு ஸ்கூல் நடக்கிறது நீங்க ஒருத்தர் டூர் போறீங்க நடக்க மாட்டான். அமிர்த்சர்ல நிறைய பேர் போவாங்க ப்ரோ. அம்ரிட்சர் அம்பேத்கரா? அது ராஜஸ்தான். அம்ரித்சர் தெரியாத சரி. மாதிரியே இருக்காரு பாருங்க. பஞ்சாப்ல இருக்குல்ல, கோல்டன் டெம்பிள் இருக்கிற இடம். சரி சரி, அததான் சொல்றேன். அமிர்தசரஸா? ஆனா தாஜ்மஹால் போகணும் ப்ரோ. தாஜ்மஹால் போகணும் தான் எனக்கு ஆசை. வேற எங்கேயுமே நார்த்ல போகணும்னு ஒரு மயிராசை கூட இல்லை. லடாக்கு கூட நான் போனாதான் எப்பவுமே இதெல்லாம் டெல்லி எனக்கு ஆசையே ஏர்போர்ட் படல. தாண்டி பார்க்க மாட்டேங்கிறேங்க. நான் டெல்லி வந்து எனக்கு ரொம்ப ஆக்சுவலா ஆசை, எனக்கு அந்த தாஜ்மஹால் ஊரை சுத்தி பார்க்கணும்ட்டு. எனக்கு தாஜ்மஹால் வந்து அப்பயே போகணும்னு ஆசை. எனக்கும் அது எங்க ஊர்ல அதேதான். டெல்லியில கட்ட இருந்து ரொம்ப பக்கம் தான் ப்ரோ, 3-4 இல்ல இல்ல ஹவர்ஸ்ல. எனக்கு இல்ல, நான் ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு எந்த மாதிரி ஆசைனா, இந்த டான் படத்துல வந்துட்டு எஸ்கே அவன் லவர் கூட்டின்னு போவான் பாரு, அந்த மாதிரி தான் எனக்கு ஆசை. சத்தியமா ஸ்கூல் படிக்கும்போது, அப்படி இல்லடா. சத்தியமா ஸ்கூல் படிக்கும்போது லவரோட போயிட்டு தாஜ்மஹாலை பார்க்கணும்னு தான் ஆசைப்பட்டிருந்தேன். பார்க்கலாம், ஃபியூச்சர்ல போயிடலாம். எனக்கு தாஜ்மஹால் அப்புறம் சைனா இல்லடா. போகணும்னு ஆசை ப்ரோ. சைனால என்ன போய் நான் பாம்பு எடுத்துட்ட போறியா இல்ல அந்த மனதான் கிரேட் வால் இருக்கும் ப்ரோ, பூராங்கிறியா? பெரிய டேய். செவுரு இருக்கும். அது வந்து விண்வெளியில இருந்து கூட பார்க்கலாம் அந்த செவுரு அவங்க கட்டி அந்த ஐ படத்துல வரும்ல ப்ரோ, அந்த ஐ படத்துல அந்த லொகேஷன் வரும்ல, சைனா அந்த சூப்பரா பாட்டுல ஒரு லொகேஷன். ப்ரோ யார் தெரியுதா, ஜீன்ஸ் படம் பாட்டை பார்த்துட்டு அதுல ஒரு இடமா இல்ல இல்ல இல்ல, ஆசைப்பட்டு ஜீன்ஸ் இல்ல ப்ரோ, அந்த ஐ படம் தான் ப்ரோ. ஐயோ, அப்ப கூட படத்தை பார்த்து தான் போகணும்னு நினைச்சிருக்கல. யோ ஜீன்ஸ் படத்தை பார்த்து கெட்டது நானியா? இந்த ஏன் ஜென்ரேஷனே அது. அவங்க வந்து அந்த அமெரிக்கால ஆடுற லொகேஷன் எல்லாம் பார்த்துட்டு அமெரிக்கா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. இல்ல எனக்கு கிரேட் வால் ஆஃப் சைனா பிக்சர் பார்மே தெரிஞ்சது, ஜீன்ஸ் படம்ல அது முன்னாடியே கொஞ்சம் தெரியும். ஏதோ ஜெய்சிங் படத்துல கூட காட்டியிருப்பாங்களே. எக்ஸ்பெக்டேஷன்லாம் இப்படி ரியாலிட்டி கூமா Bro, பட்டி கூட போக முடியாது. அந்த போலீஸ் ரஜினி பிடிப்பான். இல்ல கூவா பட்டி மஜாவா தான் இருக்கும். இவங்க இந்த எந்திரன் படத்துல ஒரு பிரணவ் இல்ல இல்ல location பிரணவ் shoot பண்ணுவாங்க bro, ஒரு பாட்டு கிளிமஞ்சாரோ. அந்த பாட்டு வந்து கிளி மாஞ்சாரோ அம்மா கறி நல்லா இருக்கு. சுட்டாங்கோ, ஏய், இருடா, அப்பா இருடா, கணக்கி பேச விட்றா. பார்த்தாங்கோ. அவரை ஆனா சித் ப்ரோ அதுல பெஸ்ட் சிங்கர் யார் தெரியுமா? எவனுமே இல்ல. ஒரு கிளவி பக்கத்துல உட்காந்து பாரு, ஊவாரு யோ ஜெயராம் அதான் ஜாலியா இருக்கும். வாஜாரே, உமா டேய், வாஜாரே. கிளவ மாதிரி பண்ண கூடாது, கிளவி மாதிரி பண்ணணும். ஏய் ராத்திரில கத்தாதடி. இல்ல நாங்க இவனை கிளி கொண்டு போய் மஞ்சள் இல்ல, ஸ்கூல்ல வேற மாதிரி பாடுவோம் ப்ரோ. இவனை கொண்டு போய் அங்க பேர் என்னது, கலைஞருடைய சிலை தான் சமாதிக்கிட்ட வச்சிடுறேன். அங்க உட்காந்துக்க. இங்க பன்னீர்செல்வம் உட்காந்தா பாத்தியா ஜெயலலிதா சமாதிக்கிட்ட, அந்த மாதிரி நீயும் போய் உட்காந்து சமாதம் ப்ரோ கிளி மாஞ்சார் படம் கொஞ்சம் வேற மாதிரி கூட பாடிப்போம். கிளி மாஞ்சாரோ, அம்மா கறி சுட்டாங்கோ, தெரியும். இல்ல கறி செஞ்சாருன்னு வரும். நாங்க கறி சுட்டாங்கனோ, அப்பா நக்கி பார்த்தாங்க, காரம் காரம் அப்படிலாம் பாடுவோம். தண்ணின்னு வரும். தெரியும், அதெல்லாம் நாங்களும் பாடிட்டு தான் வந்திருக்கோம். இல்ல அந்த படம் வரும்போது நான் வேலைக்கு போயிட்டேன், அதனால என்னால பாட முடியல. இது பரவாயில்ல. இல்ல அயன் பாட்டையும் பாடுவானுங்க, ஞாபகம். எல்லாம் நல்லா பாட்டியும் மாத்திட்டு ஸ்கூல்ல பாடின்னு இருக்கீங்க. ஆனா இப்ப வருதே ப்ரோ, இதான் ப்ரோ வீட்டு தேவோட. ஆனா இல்ல சித்புரம், இந்த சாய்வா இந்த சிபனத்தை அவன் வரான்ல, அவன் இது எப்படி தெரியுமா, இந்த வேட்டை கட்ட வரான் தெரியுமா, அவன் என்ன போடுங்கிறான் நான் பாக்குறேன். அதான் சகல வரட்டும். அதான் இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரெல்லாம் பஞ்சர் ஆயிடும். சகல அடிய பாத்துட்டு இல்ல ப்ரோ, இல்ல அவன் பேசின பேச்சுக்கு இவனுங்க கொடுத்த பில்டப்புக்கு அனிருத்தெல்லாம் என்ன சார் நான் வர சார்ன்ற மாதிரி பண்ணி வச்சிருக்கான். நீங்க அவன் வரட்ட இருங்க, அவன் நல்லா போட்டா தப்பிச்சாங்க. சொல்றதுக்கு இளையராஜா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி வந்து ஒரு நிமிஷம், தர்பூசணி சாப்பிடுற பேசுறது மட்டும் கிடையாதுடா. டேய் சும்மா ரெடி,
ஒருத்தன் வளர்றான்னா முதல்ல அவன் அவன் வளர வளரட்டும் விட்டு சார், என்னன்னு அதான் நானும் பாருங்க. சொல்றேன், வளரவே இல்லையே. சும்மா வளராமே கம்பேர் பண்ண கூடாது இல்ல. என்ன வள- கரெக்டா பேசுறது. ஏன் அலெக்ஸ் ப்ரோ இப்ப அவன் வளராமே தானே கம்பேர் சொன்னான் பண்ண இந்த கூடாது. பேடாஸ் மாதிரி பாட்டுனா ஏன் பாட்டு வருதுன்னு. வீடியோல மட்டும் எல்லா நடிகையும் வந்துடுறாங்க. டேய் இப்ப சத் ப்ரோ வந்து ஒரு நிமிஷம் இல்ல ஒரு இல்ல நிமிஷம் இல்ல ஒரே இல்ல நிமிஷம். விக்னேஷ் bro, இப்ப நான் சும்மா சொல்றேன். டேய் நீயே பேசி தோண்டா மாரி. இல்ல இல்ல சும்மா நீங்க பேச அவனுக்கு விட முட்டு மாட்டேன். நீயே கொடுக்குறீங்க. சும்மா இது சரி பண்ணி சரி சொல்லுங்க. அவனுக்கு முட்டு எல்லாம் கொடுக்கலடா. ஒருத்தன் அவனோட பார்வையில இருந்து பாடுறா இந்த ப்ராஜெக்ட் இங்க பேரு. இதே அனிருத் வந்து இந்த எல்லா படத்துக்கும் கம்போஸ் பண்ணும்போது கூடயே இருந்து பாத்தீங்கன்னா எல்லா ஒர்க்கையும் பாத்துருந்தான் அவன் தான். புரியுதா? எப்படி வந்து ஒரு மூவிக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, ஒரு டைரக்டர் இப்ப நீ சக்கர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இவங்கள பேர் என்னது மத்த யாரு முருகதாஸ் யாரை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவங்க அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஏடி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாங்க. ஒரு ஏடி வந்து லீட் பண்ணிருப்பான். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டண்டா இருந்து இவனே பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்கான் அனிருத்துக்கு. புரியுது? அனிருத்துக்கு ஒர்க் பண்ணிருக்கான், ஏஆர் ரஹ்மானுக்கு ஒர்க் பண்ணிருக்கான், இந்த மாதிரி ஒர்க் பண்ணிருக்கான். அவனோட அந்த ஒர்க்கிங் இதை பார்த்து கொடுக்குறாங்க. நண்பன் படத்துல வந்து விஜய் வந்து அட்லி ஒர்க் பண்றதெல்லாம் பார்த்தாரு. புரியுதா? அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கேட்டகரி வச்சு அதுக்கப்புறம் தான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் வந்து நம்பி கொடுத்தாரு. எல்லாருக்கும் ஒரு அபிப்பிராயம் வரும். அந்த மாதிரி அட்லியே பாத்தீங்கன்னா தம் ப்ராஜெக்ட் வந்து நம்பி கொடுக்குறான்னா சோ அவனுக்கு வந்து அந்த இது இருந்திருக்கும். அவனோட ஸ்கில்ல பார்த்திருப்பான். எதுவுமே தெரியாது சும்மா பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, உனக்கு இல்ல அனிருத்த ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல பிடிக்கும்ன்றதுக்காக இல்ல பேசி பேசக்கூடாது. நாளைக்கு முடிச்சாச்சா அவன் பேசி வரட்டும். முடிச்சாச்சா. அவன் சொல்றீங்கடா, நாளைக்கு அவன் மியூசிக் வரும். சொல்றீங்கல்ல நாளைக்கு அவன் மியூசிக் வரும், இதான் சாம்பிள்னு கொடுப்பான். அது நல்லா இல்லையா பூட்டி அததான் கீழே இப்ப நான் இல்ல இப்ப நல்லா நாங்க மட்டும் என்ன நல்லா சொன்னோம், இருக்குன்னு அவனை சொல்லு. திட்டோமா? ஆஹ் அவன் இல்ல வரட்டும் வரட்டும் சார். அப்படிடா, இல்ல இல்ல அதான் வரட்டும். வரட்டும் சார் தான் சொல்றேன். வரட்டும். இப்ப சரி அவன் ஒரு படம் நிமிஷம் இல்ல 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 ஒரு அனிருத்தோட நிமிஷம் பெரிய இல்ல ஆளு. இல்ல இப்போ அதே ம், அட்லி ம், ராஜாராணிக்கு முன்னாடி ஆஹ், இன்டர்வியூல வந்து ம், ம், என்ன சார் டைரக்ஷன் பண்றீங்க, ம். இதெல்லாம் ஒரு டைரக்ஷனா சார், எதுக்கு இந்த ம். மாதிரி பிரம்மாண்டமா எடுக்கிறீங்க, அந்த மாதிரி வந்துட்டு அட்வைஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகும் எர்ரா ஒருத்தன் வயசு கோளாறு ஆர்வ கோளாறுல சின்ன சார்? பசங்களா இருக்கும்போது நிறைய பேர் நிறைய கோளாறுனா எனக்கு விஷயம் புரியல. சொல்றது பேச விடுற ஒருத்தன் வந்து இங்க பாடுற ஒருத்தன் வயசு கோளாறுல ஆர்வமா இருக்கும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன் இவ்வளவு தூரம் கிரிட்டிசைஸ் பண்ணான். புரியுதா? அதே இவன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கை கடி என்னடா காமெடி மாதிரி சீச்சி இல்ல இல்ல நீங்க நீங்க சொல்றது சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு கேட்டா நீங்க கம்பேர் பண்றீங்க. பிரதீப் வந்துட்டு அவன் அப்படி சக்சஸ்ஃபுல் கிடையாது. இல்லடா அதுதான் நான் சொல்றேன். பிரதீப் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு கடைசி படம் என்ன சொல்றது, அந்த இந்த டிராகன் வந்துச்சு, டிராகன் எல்லாம் கட்டை எடுத்துன்னு தான் நின்னானுங்க. ஆமா நானும் தான். புரியுதா? அவன் அங்க ஹிட் கொடுத்துட்டான். தானுக்கு தான் பாத்தீங்கன்னா எல்லாம் கட்டை எடுத்து அது நின்னாங்க. கரெக்ட் அது தான் வந்து கரெக்ட் ஹிட் ப்ரோ. ஆயிடுச்சு. சொல்றது கேளு. தான் ஹிட் ஆச்சு. இது எஸ்கேக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அது பேர் என்னது, அந்த பிரின்ஸ்ல போட்டு புறம்பொருள்னு பொழந்தானுங்க. என்னன்னா ஒருத்தவன் மேல ஒரு ஹேட்டுன்னு வரும்போது அவன் சக்சஸ் கொடுக்குறானா கொடுக்கலையா, அவன் சக்சஸ்ன்னு கொடுத்தான்னு வையேன், அவன் அதுல இருந்து தப்பிச்சிருவான். புரியுதா? இப்ப இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒர்க் பண்ணிருக்கான் இது பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அந்த இதை பார்த்து அந்த ஸ்கில்ல பார்த்து அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அவனுக்கு கொடுக்குறாங்க. இதே ரிஸ்க் யார் எடுக்குதுன்னா அந்த ப்ரொடியூசரையும் எடுக்கிறான், அந்த டைரக்டரையும் எடுக்கிறான். புரியுதா? இவனுக்கு எல்லாம் எடுத்துதான் கொடுக்குறாங்க. ப்ரோ நாளைக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச அட்லியோட இல்ல எனக்கு பிடிச்ச அட்லியோட ப்ராஜெக்ட்லயும் அவன் இருக்கிறான். புரியுதா? அதுதான் ஆஹ் அதுவும் ஆனா இல்ல இல்ல எவ்வளவு ஆனா தெரியும், நான் அதான் இல்ல இல்ல கேக்குறேன். நான் சொல்ல வர்ற கோர் என்னன்னா, ஆஹ் இவனுங்க கொடுத்த பில்டப், சொல்லு. அவன் விட்ட வாய், இவதான் இவனுங்க பண்ற ஒரு இல்ல வாய் சொல்றத கேட்கணும். இந்த இப்ப நான் இல்ல ஸ்பேஸ் நீங்க வரும்போது சொல்றத நான் கேட்கல, இல்லடா, நீங்க சொல்றத நான் இந்த காது கொடுத்து ஸ்பேஸ் கேட்டல, இல்லடா, இந்த நீங்க சொல்றத காது கொடுத்து நான் இத கேட்டல. சொல்லிடுறேன் வாயின்னு இல்ல நான் இதை மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் என்ன வாயின்னா ஒருத்தர் சின்ன பையனா வரும்போது இதே அலெக்சாண்டர் ஸ்பேஸ் வரும்போது அவனுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும், இன்னைக்கு அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்திருக்கும். புரியுதா? சார் இதே ஆர்ஜே பாலாஜி ஒரு எல்லாரையும் நிமிஷம் அப்படி இப்படின்னு சரி சொல்லி நம்ம சரி எல்லாரையும் சரி கலாச்சிட்டு ஒரு நிமிஷம் இருப்பான். இருங்க இன்னைக்கு ஒரு எல்லாருக்கும் நிமிஷம் கும்பிடு இருங்க. போடுறான். இல்ல இல்ல புரியுதா? இப்போ சொல்லு. வைதிஸ் கொலவரி போட்டு தான் சொல்லு. ஒருத்தன் உள்ள வந்தான். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் தான் அவன் பெரிய பெரிய படம் பண்ணான். பெரிய படம் டயர் 1 ஆக்டர்ல பண்ணது கத்தி படம். அதுக்கப்புறம் வேதாளத்துல இருந்து தர்பார்ல இருந்து எல்லா படத்துக்கும் போனான். ஓகேவா? அது அவனுடைய வரலாறு. இப்ப இவன் வரான்ல, இவனுடைய படம் கருப்பு, சூர்யா படம். அந்த சூர்யா படத்துக்கு என்ன ஆல்பம் போட்டு கிளியரான்னு பாக்குறேன். அவன் போட்டு அவன் நல்லா போடுறானா? அதான் நல்லா போட்டா இப்ப நானே என்ன பண்ணுவோம், நல்லா இல்லைன்னா சொல்ல முடியும், நல்லா போட்டா நல்லா இருக்கு அவ்வளவுதான். ஓகே தப்பிச்சிட்டானே விட்டோம். இப்ப அவன் தான் சொன்ன பேடாஸ் மாதிரி எதுக்கு இது மாதிரி பாட்டு வருது. ஆனா அதான் இல்ல ஆனா ஒருத்தன் தப்பா பேசியிருக்கானா அது தப்புதான். இப்ப பிரதீப் ரங்கநாதன் வயசு போலர்னு சொல்ல முடியுமா? அததான் சொல்றேன், அசிங்கமா கேக்குது. என்னன்னா ப்ரோ மியூசிக் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரே நிமிஷம் இருங்க. இதெல்லாம் சித்து கம்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்கல்ல, அதுக்கு மட்டும் ஒரு ஆன்சர் சொல்லிடுறேன். இங்க இளையராஜாவையும் அனிருத்தையுமே கம்பேர் பண்ண ஊர் இது. புரியுதுங்களா? அந்த லெஜண்ட் பைத்தியக்காரன் தான். புரியுதுங்களா? அந்த பேராசைக்காரன். இந்த அதுதான் சொல்றேன். ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அவங்களோட
கேக்குற பெர்ஸ்பெக்டிவ் வேற. அவங்க அனிருத்த இளையராஜா மாதிரி பாக்குறாங்க. நம்ம தலைமுறையில இருக்கிறவங்களுக்கு என்னைக்குமே வந்து ராஜாவோட பாட்டுன்னா அது ஒரு தனி எமோஷன் தான். இங்க ஆனா சாய வந்து இது வரைக்கும் அவர் வந்து 4 சிங்கிளோ ஏதோ கொடுத்திருக்காரு, எல்லாமே ஹிட் தான். ஓகே, ஆல்பம் சாங் 3 பாட்டு ஆல்பம் ப்ரோ. தான் மெயின். ஆல்பம் தான் மெயின். இல்ல எனக்கு என்னன்னா அவன் முளைக்கவே இல்ல, சொல்ற முளைக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ இல்ல இல்ல தெரியுதுடா இல்ல டேய், பிரதீப் நீ ரங்கநாதன் இல்ல சொல்றதெல்லாம் பிரதீப் வாஸ்தவம் ரங்கநாதன் தான்டா. அதாவது லவ் டுடே இல்ல லவ் டுடேக்கு அப்புறம் தான் அவன் இது பண்ணானுங்க. அதுக்கு முன்னாடியே அவன் சக்சஸ்ஃபுல். விடு புரியுதா? அலெக்ஸ், ஒரு ஒரு மியூசிக் அத விட்றா அலெக்ஸ், நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவன் வந்து இதுக்கப்புறம் வரும்போது நீ வேணா பாரு, அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிட் கொடுத்துட்டு 2வது ஹிட் ஏதாவது பிளாப் கொடுத்து மறுநடி வாங்கி உட்காரும் போது என்ன தெரியுமா, அவனுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்து பேசவே மாட்டான். இந்த இண்டஸ்ட்ரியை கத்து கொடுத்ததான் ஓவரா வாய விடுறவனு பார்த்தீங்க. ஆரம்பத்துல வரும்போது பாத்தீங்கன்னா நான் அப்படி இப்படின்னு சார் இந்த விபரம் விஜய் சேதுபதி அவன் ஒரு பையன் நிமிஷம் நடுவுல இல்ல விஜய் இல்ல சேதுபதி அவன் பையன் இருக்கான் இல்ல பாத்தியா? எல்சியூல இருந்து பென்ஸ்னு ஒரு படம் வருதான்மா லோகேஷ் கனகராஜ். அந்த படத்துக்கு மியூசிக் போடுறேன்னு சரி சாயபுணத்தை போட்டாங்க. அந்த படத்தோட சரி கிளிம்ஸும் ஏதோ ஒரு ப்ரோமோ வந்துச்சு. வால்டர் தென் ப்ரோ, நிவின் பாலி. மியூசிக்கும் மயிறு மாதிரி தான் இருந்தது, கெட்டப்பும் மயிறு மாதிரி தான் இருந்தது. ஆனா அப்பயும் அவனை யாரும் கண்டுக்கல. சரி ஓகே ஏதோ ஒரு ஆல்பம் செய்யறான்னு. ஆனா இவனை தூக்கி இவன் சொல்லிட்டா, இவன் பிஆர் மாதிரிலாம் எவனும் பெருசா பண்ணல. இவன் அனிருத்தன் வானுங்க, இவன் ஆல்பம் ஃபுல்லா பிஆர் பண்ணி பண்ணதான். எத்தனை பேர் திட்டுறாங்க தெரியுமா? அபிநாத் இல்லடா, அபி அங்கர். அபி அங்கரா? அபி அங்கர். இதே மாதிரிதான் ஒரு வீரம் படம் சிறுத்தை படம் எடுத்து கொடுத்துட்டு சாயின்னு ஒருத்தன் வந்தான். சரி விக்னேஷ் ப்ரோ, நான் கேக்குதா? நீயா? ஐயோ இருங்க, நான் கேக்குற மட்டும் இல்ல. இப்ப 3 பாட்டு ஹிட் ஆச்சுல சாயுது, அவனால மட்டும் ஹிட் ஆச்சா இல்ல அதை தாண்டி வேற என்ன விஷயம்? ஒரு நிமிஷம், என்னமே என் முன்னால பாட்ட கூட பரவாயில்லடா, இந்த இல்ல பாட்டுலாம் அது இல்லவே இல்லடா ட்ரெண்ட்ல. இது இவனுங்களா பண்ணது தெரியுமா? இதாவது சொல்லுவாங்க தெரியுமா, மீனாட்சி இல்ல மீனாட்சி சௌதரிய கூட்டி இவனுங்களா இன்ஃபுளுசருக்கு துட்ட போட்டு கொஞ்ச நாள் ப்ரோமோட் பண்ணி தூக்கி போட்டாங்க அந்த பாட்டை. கேக்குதா? உண்மையா சொல்றான். இதெல்லாம் இங்கெல்லாம் ரொம்ப இது பண்ணாத, என்ன சொல்றது, அதெல்லாம் டென்ஷன் எடுத்துக்காத, ரியாக்ட் பண்ணாத. ஏன்னா ஒருத்தவங்க டேலண்ட் எல்லாம் ஏன் அப்படியே பிடிச்சி போட்டுருவாங்க. இப்போதைக்கு அவன் இன்ஃபுளுன்ஸ் அவனை யாராச்சும் புதுசா ஏதாவது கால்ல கை தட்டிக்கணும். தெரியல புடிச்சாரு. சொல்றேன் கேள்டா, ஏதோ ஒண்ணு சொல்லணும். இப்ப வந்து அந்த பையன் வந்து பார்த்தா இன்ஃபுளுன்ஸ் வச்சு வேணாம். ஓகேவா, நீ சொன்ன மாதிரி பிஆர் இதெல்லாம் ஒர்க் ஆகுது, எனக்கு நல்லா தெரியுது, 4 தான் போட்டுருக்கேன். அவனுக்கு இது வந்து ஒரு பெரிய டாஸ்க், புரியுதா? இத வந்து இப்ப வந்து பெரிய படத்துக்குலாம் அவன் கொடுத்து அவனை இல்லன்னு வையன், அவனை என்ன மாதிரி தூக்கி அடிப்பானுங்க, என்ன மாதிரி இது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவன் அதை ஃபேஸ் என்ன சொல்றது, அவன் ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு இது வரும். தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களான்னு தெரியல, பாப்போம். அது அவனுக்கு டேலண்ட் இருந்தா அவன் வந்து இது நான் ஒரு கேள்வி கேட்டேன், பதிலே இல்ல. 3 பாட்டு ஒண்ணு வந்துச்சுல, என்னடா அந்த 3 பாட்டு அவரே கேட்டிருக்க மாட்டாரா? இல்ல அந்த 3 பாட்டு கேட்டீங்களா? நானே கேட்கல. இல்ல என்ன மேட்ச்னு தெரியாம வந்து டிபெண்ட் பண்ணி டேய் இருடா, நான் சொல்றேன் கேளுடா. ஏங்க இந்த வேலை 3 பாட்டு ஒண்ணு வந்துச்சுல ப்ரோ, 3 பாட்டு. அந்த 3 பாட்டு வேற சாய ஹிட் ஆச்சா இல்ல அதை தாண்டி வேற என்ன விஷயம் கூட வந்து என்ன பேர உங்களுக்கு முழுசா தெரியல? இல்ல அவன் என்னன்னா சாய் அபிநேத்துக்கும் எல்லாம் ஷார்ட்டா கூப்பிடுறானுங்க அப்படிதான். இல்ல சாயினே வச்சு சரி சாயினேத்துக்கும் சாய்னா வேற ஒருத்தர் இருக்காண்டா, சாய்னு ஒருத்தர் இருக்காண்டா, அதான் காண்டாக்குது. சரி இருக்கட்டும், சாய் மியூசிக் அது சாய் மியூசிக் இருக்கனால அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு அவன் கூட சரி ஓகே நல்லா கம்போஸ் பண்ணிக்கிறான். கூட அந்த ஒரு பொண்ணை நல்லா அட்ராக்ஷன் ஆச்சு. என்னமே முன்னாள் அந்த அதான் ஃபர்ஸ்ட் ஆல்பம் சாங் கூட விடுங்க, அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இது பண்ணலாம். ஆனா 2வது இல்ல அவன் வேணுங்கன்னே பண்றான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வச்சானுங்க தெரியுமா? 2வது அதுவும் மீனாட்சி சௌதரி அவனுக்கு அக்கா மாதிரிக்குது. அது கூட ஆடும்போது எல்லாரும் வந்துட்டு காண்டாயிட்டானுங்க, போட்டு தர்மடி அடிக்கிறானுங்க. இப்ப அந்த பொண்ணுங்க ஆடுனால கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு எக்ஸ்ட்ராவா.
ஒரு எக்ஸ்பெக்டர் வந்துச்சு. இதுல அதான் இல்ல சார், இப்ப எந்த விதமான பிஆர் இன்ஃபுளுன்ஸே இல்லாம வைதிஸ் கோலவரி போட்டு ட்ரெண்ட் ஆனவனை கூட்டின்னு வந்து என்னமே உன்னால போட்டேன், அதான் இதோ போட்டேன்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணா எரியுமா எரியாதா? கரெக்ட். எரியும். இன்னொன்னு அனிருத் கூட பெரிய பேக்ரவுண்ட் தான், ஆனா எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனா இதுல அனிருத் வந்துட்டு இப்ப கூட இல்ல, அனிருத் சில படத்துக்கு பிஆர் பண்ணுவான், அதை நானே ஒத்துப்பேன். அனிருத்தே பண்ணுவான் இது. மைனஸ் வருது அனிருத் கிட்ட. நீ அனிருத் ஃபேனாடுறா, ஒரே நிமிஷம் சொல்ல விடுறா. அதாவது பாத்தீங்க, எனக்கு வந்து ஆரம்பத்துல வந்து ஒரு சில சாங், அதாவது இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா அனிருத் சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகேவா, கண்ண முன்ன நான் ட்ரஸ்ட் பண்ணேன் சூப்பரா இருக்குன்னு நல்லா போடுவான். பைத்தியக்காரா எல்லா சாங்குமே கேட்டாரு அதெல்லாம் கேட்டு தானே இருந்தது இந்த ஆளு. இங்க வந்து சாய்க்கு மட்டும் கொடுத்தாரு. இது எப்படி தருமா? இல்ல கடை முடிஞ்சோடனே அங்கதான் வரணும்டி, அங்க இருக்குது உனக்கு. இல்ல இப்போ நான் சொன்ன அலெக்ஸ் ப்ரோ, சப்போஸ் சாய் கிருத்தி செடிக்கு மொக்கையா மியூசிக் பண்ண வச்சுக்கேன், இதே விக்னேஷ் ப்ரோ தப்பா பேசுவாரு பாருங்களேன், நான் எழுதி தரேன். போடும் போதே எல்லாம் சேர்ந்து மறிச்ச ஊர் தான் இது. சாயெல்லாம் நம்மளுக்கு மூணாவது மனுஷன். இதோ நம்மளுக்கு கடைசி படம் வந்துட்டு அனிருத். அலெக்சாண்டர் நமக்கும் அவனுக்கு சம்பந்தமே இல்ல. அவன் வரட்டும், அவனுக்கு தரமாலனா அவன் போட்டு அடிப்பானுங்க. நானே சொல்றேன், அததாங்க சொல்றோம். நான் எதுவும் ஆனா இது வரைக்கும் பண்ணல, இது வரைக்கும் பண்ணதானே நம்ம இது பண்றோம். இல்ல அப்படி கிடையாது. ஒருத்தன் வந்து ஒரு இடத்துக்கு மேலேயே வரக்கூடாது, நீ கடைசி மேல வரலாம் அந்த மாதிரி இருக்கு நீ பண்றது. மியூசிக் டைரக்டர் எல்லாம் ஒடுக்காதீங்கடா, நசுக்காதீங்க, புரியுதா? சொல்லுவோம் அசிமாகுதுரா. விக்னேஸ்வர உன்னை விட மாட்டேன் பாரு, உன்னால என்ன நான் கம்பேர் பண்ணுகிறேன் பேர். இல்ல சாய் அபேன்கரா சாம் சிஎஸ்ஆ ஒரே வார்த்தை. புஷ்பாக்கு மியூசிக் போட்டான்டா அவன். கைதி விக்ரம் வேதா சாம் சிஎஸ் தான்டா. இதுல எப்பறா நான் இப்பயும் சொல்றேன், அனிருத் அவன் ரேஞ்சி வேற. ஓகேவா, இப்ப கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த இந்த சாங் பேர் என்னது, ஜில்ஜங் ஜெக்குன்னு ஒரு படம் ஒண்ணு, அதுல வந்து ஷூட் த குருவின்னு ஒரு சாங். ஓகேவா, அது வந்து கொஞ்சம் நிறைய ஆல்பம் எல்லாம் கொஞ்சம் காப்பி அது இது இன்ஸ்பிரேஷன் வாங்க. ஆனா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு டோன்ல வேற ஒரு கலர்ல கொடுப்பான் அந்த சாங், அதெல்லாம் சூப்பரா இருக்கணும். ஏன் ஸோ அந்த சாங் நிறைய பார்த்துருக்கேன் அவங்ககிட்ட. ரேப் சாங்கா இருக்கட்டும், நிறைய வந்து பாத்தீங்கன்னா கேள்றா அவன் நிறைய. அதான் சொல்றேன், எனக்கு இப்ப எடுத்து பார்த்தா கூட அவன் வந்து இவ்வளவு தரம் பண்ணிருக்கான் அனிருத் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஓகேவா, ஸோ இவனை கம்பேர் பண்றது தப்பு. யாரு அனிருத்தை கொண்டு போயிட்டு இவன் சாய் அபேன்கரும் அத தப்புன்றதுதான் அது ஆக்வர்டா இருக்கு. ஓகேவா, ஆனா அந்த பையன் வரட்டும். ஓகேவா, ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, எடுத்த உடனே உனக்கு சொல்றாங்க பத்தியா அடுத்த அனிருத்துன்னு சொல்லிட்டு, அவனுக்கு வேணா நீ செருப்பாலடி. ஓகேவா, அவனுக்கு செருப்பாலடி. ஆனா அந்த பையன் என்ன சொல்றது, அவன் வரட்டும், அவன் ப்ரூவ் பண்ணட்டும். படம் நல்லா இல்லைன்னா அது அடி, அது ஓஎஸ்டி வரலன்னு இப்படி சப்போர்ட் பண்ணுவா ப்ரோ சாய்க்கு. இன்னொன்னு ப்ரோ விக்னேஷ் ப்ரோ, அவன் வரும்போதே போனோம். இப்ப இல்ல ராகுல் விக்னேஷ் ப்ரோ கேட்டாரு, கேட்கலையா விக்னேஷ் ப்ரோ ஓஎஸ்டி வரலன்னு சொல்லிட்டு சாய் அபேன்கர்னால தூக்கி வச்சு கொண்டாடுறீங்களோ? நான் இங்க அவனை தூக்கி இல்ல ஒரே நிமிஷம், இல்ல ராகுல நான் அவனை ஏதாவது தூக்கி வச்சு கொண்டாடுனா இல்ல தூக்கி வச்சு இல்ல ஒரே நிமிஷம். டேய் நீங்க எங்கடா நான் இவனை அலெக்ஸ கூட சொல்லுவேன், ஆனா இந்த பிரணவ் அவர் பேசவே விடல. ஓகேவா, விஷயம் என்னன்னா இவனை வந்து ஒரு ப்ரூட்டல் மூட்ல வந்தானுங்க. அது எப்படி நீ கம்பேர் பண்ணலாம், நீ அடிக்கலாம்னு சொல்லிட்டு. இல்ல கம்பேர் பண்ணது தப்பு தான். ஓகேவா, நீ கம்பேர் பண்ணா நான் என்ன அடிச்சுக்கோ, அந்த பையன் வரட்டும். ஏன் இந்த விஜய் சேதுபதி அவனை கூட, அந்த பையனை கூட சொல்லும், 16 வயசு என்னமோ அந்த பையனுக்கு, பாவம் அவன் வந்தான், அவனை போட்டு அடின்னு அடிச்சானுங்க. ஏன் அடிக்கிற எது அடிக்கிறான்னு தெரியாம அவன் எப்படி பப்ளிக் ரியாக்ட் பண்றதுன்னு கூட தெரியாத பயந்து ஓடுறான். ஓகேவா, இப்ப புதுசா ஒருத்தவங்க யாராச்சும் வராங்கன்னா என்ன சொல்றது,
ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வராங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள் இருக்கு. ஓகேடா, இவன் ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரான்டா, இவன் ஒரு நெப்போட்டிசம் தான் சொல்லிட்டு அந்த ஒரு சாயத்தை ஏன் பூசுறாங்க. ப்ரோ ஒன்னும் அந்த சின்ன ஒன்னும் பையன் கூட இல்லைங்க. விட்டுருங்க, யாரு அந்த விஜய் சேதுபதி பையன் அதிதி சங்கர்னு ஒருத்தவங்க வந்தாங்க பாரு, அதெல்லாம் ஏய், ஆமாண்டா. ஹீரோயின்லாம் இல்லடா. ஹீரோயின் எப்படி தெரியுமா, 2-3 சான்ஸ் படம் அதுக்கப்புறம் போயிடுவாங்க அது பாட்டுக்கு. ஹீரோன்றது சாதாரண விஷயம் இல்ல, ஹீரோ தான் மேட்ரு. ஹீரோயின் கூட அது எவ்வளவு பெரிய பீக் ஹீரோன்னு இருந்தாலும் 10 வருஷம் 15 வருஷம். அப்ப எங்க ஜோவிக்கு என்ன சாதாரணமா நினைக்கிறியா? யாரு ஜோவிகாவ? வனிதா விஜயகுமார் பொண்ணு ப்ரோ, பிக் பாஸ்ல கூட வந்திருக்குமே. ஏன்டா இப்படி இருக்கீங்க? நாட்டுதான் நாடு எங்க போகுது? இந்த திவாகர்லாம் தான் ஹீரோ ஆகுறீங்க. ஆனா ஹீரோனை கூட என்னால ஏத்துக்க முடியாது. விக்னேஸ்வரன் நாளைக்கு என்ன தரம் பண்ணா, இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் கூட ஏன் சூப்பர் ஸ்டார் கூட கம்பேர் பண்ண கூடாதுன்றேன். ஒருத்தனை வளர விட மாட்டீங்களா? ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்பாரு. உண்மையில அப்படிதான் பண்ணுவாரு பாரு. ஆமா கேட்பாரு. இல்ல அவனுக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, அவனும் 4 பேர் ரசிச்சிருக்காங்க, லைக் பண்ணிருக்காங்க. உனக்கு சூப்பர் ஸ்டார் வேலை என்னடா காண்டு? இல்ல ப்ரோ, நீங்க பண்ணுவீங்க புரியுதா? அந்த மாதிரிதான் பண்றீங்க. அனிருத் மேல காண்ட் இருந்ததுல டேய், நான் கம்பேர் பண்றது நானே தப்புன்னு சொல்லிட்டேன். நான் எங்கேயாச்சும் உனக்கு அவன் ஈக்குவல்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் ஐடியில வந்து திவாகர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குது. அப்படியா? நான் மட்டும் கிடையாதுடா, ஊர்ல இருக்க எல்லா கோமாளியும் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சிருக்கேன். சரி, இது பண்ணி தான் சொல்லல ப்ரோ. அவனும் ஃபாலோ தானே பண்ணி வச்சிருக்கான். எப்ப அவன் செலிபிரிட்டி அவன் தெரியாது. ஓகேவா? சும்மா பண்ணி எப்பவுமே அப்படின்னு. ஆனா உண்மையில நாட்டுல எதுக்கு இருக்குத்தனமா பண்றாங்களோ அதான் ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஆகும். அதாவது அப்நார்மல் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் ஆகுது. இல்ல அப்நார்மல் தான் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஊர்ல கிறுக்கன் உண்மை இல்ல, உண்மைதான். அது கேட்ட கிரைசின்றானுங்க. உண்மையில இந்த நீங்க பேட்டர்னே பாருங்க, இது வரைக்கும் ட்ரெண்ட் ஆனவங்க எல்லாரும் ஏத்து பாருங்களேன். ஜிபி முத்துல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஜிபி முத்துல இருந்து இருக்கிறவங்க எல்லாத்தையும், இப்ப இருக்கிற இந்த பலூனக்கா, அதுக்கப்புறம் இந்த ஒரு சில பேர் இந்த திவாகர், எல்லாத்துலயும் நீ எல்லாத்திலயும் எடுத்து பார்த்தா ஒரு பைத்தியக்காரத்தனம் தான் இருக்கும். நீங்க ட்ரெண்ட் ஆகணும்னா பைத்தியக்காரத்தனம் பண்ணணும். அதான் உண்மை. நீங்களே அசிங்கப்பத்தி இருந்தா ட்ரெண்ட் ஆயிடலாம். இப்ப சக்சஸ்ஃபுல் ஆகிட்டு செல்ஃப் ரோல் பண்றது வேற. பிரணவ் கூட தான் டெய்லி அவன் அசிங்கப்படுத்திக்கிறான். சக்சஸ்ஃபுல் ஆகிட்டு செல்ஃப் ரோல் பண்றது வேற. இந்த விஜய் கூட வந்துட்டு ஏதோ இந்த சச்சின் டைம்ல ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, இல்ல எனக்கு மாதிரி அந்த வெர்சடைல் ஆக்டர்ன்ற மாதிரி அதை நிறைய கெட்டப் போடும்போது எனக்கே அது சூட் ஆகல, புரியுதா? நம்ம மாஸ் ஹீரோ தான், அதை இது வந்துட்டு அப்படி போறோம்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருப்பாரு. அதான் இந்த மாதிரி இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப இந்த வேஷம் போடுறது எனக்கே அது செட் ஆகுது, பிடிக்கலன்னு அவரே சொல்லியிருப்பாரு. இப்போ கூட ரஜினி ரீசெண்டா ஸ்லோ மோஷன் போட்டு நடக்கதான் நான் லாக்கின்னு அவரே சொல்லியிருக்கேன், புரியுதா? அந்த மாதிரிதான் சக்சஸ்ஃபுல் ஆகிட்டு செல்ஃப் ட்ரால் பண்றது வேற. இவனுங்க ட்ரால் பண்ணி தான் சக்சஸ்ஃபுல்லா வரானுங்க. அது தன்னைத்தானே செல்ஃப் ட்ரால் கிடையாதா, செல்ஃப் கிரிட்டிக். தன்னைத்தானே திட்டின்னு தான் அவங்க விமர்சனம்டா, திட்டிக்கிறது கிடையாதுடா. தனக்கு செட் ஆகாத ஒரு விஷயத்த மக்கள் ஏத்துக்கிறாங்கன்றதுக்காக அதை வந்து பாத்தீங்கன்னா, இல்ல இது எனக்கே வந்து கொஞ்சம் இதுவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது. இப்ப ரஜினி சார் சொல்றதா அதுதான். அவர் என்ன ஒரு நல்ல சாங், அனிருத் சாங் போட்டு நடந்தா பார்க்க மாட்டாங்களா என்ன? கண்டிப்பா பாப்பாங்க. ஜெயிலர் மாதிரி வேற ஏதோ ப்ரோ. சரி இருக்கட்டும். இல்லடா, ஓப்பனா சொல்றேன். ப்ரோ நல்ல ஒரு மியூசிக், நல்ல ஒரு கதை. மேல என்ன இது தளபதி இல்ல நடுவுல ஒரு நிமிஷம் விக்னேஸ்வரர், இந்த விஜய் டிவில எஸ்கே வச்சிட்டானுங்க தெரியாதா? ஒரு கலபுதர் என்னன்னா துப்பாக்கி தெரியாது. அந்த முகுந்தன் கெட்டப்ல ஒருத்தன் இருப்பான், அவங்கிட்ட வந்துட்டு அதான் அவங்கிட்ட வந்துட்டு துப்பாக்கிய புடிங்கன்ற மாதிரி இவன் கொடுக்கும்போது, அதான் இவனுங்க வந்துட்டு இது கலாய்க்கிற மாதிரி, துப்பாக்கி வாங்கின பார்த்தது துப்பாக்கி மாதிரி பண்ணணும் நீ, இல்ல கொண்டு போட்டுருவேன்னு. அந்த மாதிரிதான். அந்த மாதிரி நீ எதுக்கு சிரிக்கிறீங்க? வன்மத்தை பத்தியா? என் தம்பி ரேவந்த் வந்தான்டா, இனிமே என்ன ஏதாவது சொன்னீங்க? இல்ல எனக்கு என்னன்னா துப்பாக்கி இவனுங்க இல்ல, இப்ப விஜய் டிவி வந்துட்டு தான் ப்ரோமோட் பண்ணுச்சு. யாரு இல்ல புக்கித் கோமாளி இல்ல ப்ரோ, அது இப்ப ஷோ இருக்கட்டும். விஜய் டிவில இருந்து தானே எஸ்கே வந்திருக்கான், எதுக்கு இந்த வேலை? அதுல எல்லாருமே தான்டா அப்படி கலாய்ப்பாங்க. அது ஓகே கிடையாது, விஜய் கலாய்ப்பாங்க எல்லாரும். அலெக்ஸ் ஒரே நிமிஷம், நான் இப்பயும் சொல்றேன்.
விஜய் டிவி ஒன்னும் எஸ்கே வளர்த்து விடல. தெரியும் ஓகேவா? இது தெரியும். வந்து இல்ல நிறைய அங்க பேர் இருந்து வந்து வளர்ந்தது இந்த பெருமை தானே இல்ல சொல்லியிருக்காங்களே ரெட்டை பெருமையா. இல்ல இல்ல அப்படி கிடையாதுடா. நீயும் அப்படி ம். சொல்லல. இருந்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய இல்ல பேர் ப்ரோ வந்து அவனுங்க இந்த சொல்றானுங்க புரியலையா, இன்ஃபுளுசன்ஸ் விஜய் டிவிலே சொல்றாங்க இது எங்க டிவில இருந்து முழுசா போயிருக்கிறது கேள்றா பெருமைன்னு. முழுசா அது இல்ல அது விஜய் டிவி சொல்றானுங்க. விஜய் டிவி கிளைம் இன்னொன்னு பண்ணி இந்த தான் வலைபேச்சு பாப்பாங்க. மாதிரி வலைபேச்சு மாதிரி குரூப்பும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு இதுவா பண்றாங்க. அவருக்கு டேலண்ட் இருந்துச்சு, இன்னைக்கு வளர்ந்து வந்திருக்காரு. ஆமா ஓகேவா? அதான். ஆனா அது ஆனா கலா இல்ல நல்லா கலாஸ்டானுங்கன்னு இருக்கு. இங்க செம ட்ரெண்ட் ஆகுது. அதான் சொன்னேன். அதாவது கூட எல்லாம் தனுஷ் தான் ஏதோ. அது எல்லாருமே கேட் அலெக்ஸ். கலாய்ப்பாங்கடா. அப்படியா அதை ம். ட்ரெண்ட் பண்றாங்கல்ல ம். அவங்க வேற எல்லாம் அந்த வேற அதான் யாரு அதான் ஆப்போசிட்டா இருக்கு. அது நான் இது ஆப்போசிட் ஆக கிடையாது. நான் இன்னொரு குரூப்பையும் பார்த்தேன். யாரு நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. அட சொல்றா இல்லைன்னா இது வரல சொல்லு. அப்பெல்லாம் சொல்ல முடியாதுடா. நீ சரி நினைக்கிறதெல்லாம் சொல்றதுக்கு சரி டிஎம் பண்ணு. உன்னை டிஎம் பண்றேன். எனக்கு இல்ல தெரியும் ஃபேன்ஸ் தானே இருப்பானுங்க, வேற யாருன்னு. யாருன்னா ஹைலைட் என்னன்னா அட்லீஸ்ட் இவனை ஸ்டார் இதுல வச்சாங்க. ரஜினி, கமல், விஜய் இந்த ஸ்டார் இதுல வச்சாங்க. அந்த அவனை புடிச்சு கடிக்கிறாங்கல்ல, அவங்க ஸ்டார் இதுல கூட வைக்கல. யார் இது ஸ்டார்ல வைக்காத அளவுக்கு யாருக்குறா? டிஎம் பண்றேன். என்ன சார் திவா இல்ல தர்பூசணி திவாகரே வந்துட்டு ஸ்டார் ஆக்குறாங்க. அனுப்பியிருக்கேன் பாரு. உண்மையிலேவா போடுவானுங்களே, ஆமாமா. ஏன் போடல? போடல என்னது அப்படி இல்லடா. இருக்கிறதே 8 கண்டஸ்டன்டோ 7 கண்டஸ்டன்டா. இல்ல மறந்துட்டானுங்க, ட்ரெண்ட்ல இல்ல. புரியுதா? மறந்துட்டானுங்க, ட்ரெண்ட்ல இல்ல. சரி நீ கம்மனு இருடா நாயே. இவன் கிட்ட சொல்றதே இதான் பிரச்சனை. நான் அதை மறந்துட்டேன்டா. நீ எதுக்கு பயப்படுற? இல்ல இப்ப எப்படி தெரியுமா, இவரா சொல்றது இவரா டேன்னு கம்னரு இல்ல. இப்ப அதான் அமரன் இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கிறான்ல, அதான் அது வந்துட்டு இது பண்றதுதான் என்ன கேட்டா. இன்னொன்னு ராஜு ஆக்சுவலி விஜய் பத்தி நல்லா பேசியிருப்பாரு. விஜய் எல்லாம் நல்லா பேசுறானுங்க எல்லாத்துலயும். இல்ல நான் அந்த இது விஜய் டிவி ஆங்கர் ராஜு. இன்னொன்னு இல்ல இல்ல மிர்ச்சி ராஜு தானே. மிர்ச்சி தானே அது மிர்ச்சி விஜய்னு. மிர்ச்சி ராஜுன்றது வந்து வாரிசு ஆடியோலாம் சூஸ் பண்ணாம பாருங்க. தெரியும். ஓகே ஆமா இல்ல அடியல கூட ப்ரோ கட்சிக்கு அப்புறம் நிறைய சப்போர்ட் தான் பண்றாங்க. இந்த மாதிரி அடியே நான் பார்க்கல. நான் நேத்து கூட பார்த்தேன்டா, டவுன்லோட் பண்ணி. அடியேனா யார் ஹீரோ? ஃபோன் ஜி பிரகாஷ் ஃபோன். இந்த கௌரி கிஷான் ஜி பிரகாஷ் தெரியலையே. அது அப்படியே அந்த வேர்ல்டுக்குள்ள நம்மளே சஞ்சீவ் சொன்னது பாத்தீங்களா நீங்க? எல்லாருக்கும் ரூமர் பண்ணது ரிப்ளை செரான் ரிப்ளை சஞ்சீவ் சொன்னது. பிரியாணி, மட்டன் பிரியாணி சங்கீதா அண்ணி பண்ணி தருவாங்க, இவன் சாப்பிடுவான். அதெல்லாம் ஆக்சுவலா இன்னொன்னு நம்ம சாம் சரத் இருக்கான். சாம் தெரியுமா? சாம் க்ரூஸா? ஓகே, ஒரு ஐடி விஜய் ஃபேன் ஐடி தான். தெரியும் ஞாபகம் சொல்லு. அவன் என்னன்னா ஒரு 4 days பேக் ஏர்போர்ட் போயிருந்திருக்கான். அப்ப வந்து சங்கீதா மேம பாத்திருக்கான். எங்க கரெக்டா நான் இது சென்னை ஏர்போர்ட் கார்ல இறங்கி இது ஏர்போர்ட் போறாங்க. இவன் வந்து டவுட் இருந்தது. இந்த இது பண்ணுவாங்கல்ல, கார் நம்பர் போட்டு யாரோட நேம் காருன்ட்டு. ஆமா, போட்டு பார்த்தா ஜோசப் விஜய் வந்ததா. டக்குன்னு இவன் வந்து கரெக்டா முடிச்சுட்டு வந்துட்டான். அவன் சொந்தக்காரங்களை இறக்குறதுக்கு வந்திருக்கான். நம்ம ஆளுங்க இல்ல நம்ம ஆளுங்க ஐடியா பாத்தியா? உடனே போட்டு பாரு. முதல்ல இல்ல ஒன்னொன்னுக்கெல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. ஏதாவது பெருசா இருந்தா அவருக்கே தெரியும் அது என்ன மேட்டர்னு. இவனுங்க எல்லாம் எல்லாத்துக்கும் கத்தின்னு இருப்பானுங்க, ஒன்னொன்னுக்கும் பண்ணுறோமா. இந்த வேல்முருகன் பேசுனதெல்லாம் வந்துட்டு வாய் கூசுது. வீட்டுல எல்லாம் கார் துப்பாங்க, அதை போய் தான் இது பண்ண முடியுமா? அந்த மாதிரிதான் இது. தம்பி இதெல்லாம் வீட்டுல சொல்லிதான் பாக்கணும். இந்த மாதிரி ப்ரூட்டலா நியூஸ்ல அடிச்சு அவங்களே திட்டுறாங்கன்ற, புரியுதா? அது ஊரே திட்டுறதான். நம்மளுக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு அவங்களுக்கே தெரியும். எல்லாம் இப்ப அட்வான்ஸ் ஆயிட்டாங்க. இல்லடா, நியூஸே மேலோட்டமா தான் சொல்றானுங்க. ஓகேவா? அதுக்கான உண்மை மீனிங் எடுத்து சொன்னாங்க. ஆனா அலெக்ஸ் ப்ரோ,
எலெக்ஷன் கிட்ட நெருங்க எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கு, கொஞ்சம் பயமாவும் இருக்கு. பயம் இருக்கணும்டா. சொன்னேன் இன்னைக்கு என்ன கொத்தடிமைங்களை சம்மடி அடிச்சிருக்காங்க போல பேசு. ஆமா பயங்கர அடி. சோனியா காலா வந்து பேசிருக்காங்க. என்ன சொன்னாங்க? பார்த்தோம். அவங்க இல்ல, அது நான் ஸ்டார்டிங்ல கேட்டேன் இந்த ஸ்பேஸ். என்னன்னா இது அவங்களுக்கு வந்து இந்த இந்த திமுக காரங்க எவ்வளவு ப்ரூட்டலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரோல் பண்றது, ட்ரோலை தாண்டி அபியூஸ் இது பண்றது, ட்வீட்டு, மெசேஜ், பஸ்ல அந்த அளவுக்கு இறங்கினானுங்க கொத்தடிமைங்கன்னு சொல்லிட்டு அதை தியாக தான் சொல்லிட்டு இருந்தாப்புல. அதான் கேட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் வெளியே போயிட்டேன். ஸ்பேஸ் போச்சு, நான் அங்க போயிட்டேன். எங்க போன படமா? இல்ல டின்னர் போனேன். சண்டே. ஆமா, ஹரஹரா ஏதோ ஒரு படம் வருது. ஹரஹரானா வேற ஏதோ ஹரஹரான்னு வருது. இல்ல இந்த பவன் கல்யாண் படம் ஷாம் வேற போயிட்டு ஏதோ தெலுங்கு ஸ்பெஷலா கேட்டுன்னு இருந்தானா. காலில் வந்து சொல்லுங்கிறான். அதான் டேய் அவனுக்கு செம்மலியேஷன் பண்ணுகிறான்டா, ஏதோ பாகுபலியா அதான் ட்ரிபிள் ஆர் அடிக்கிறேன், சாகோ அடிக்கிறேன்னு அந்த மாதிரி பேசுனுங்கிறானுங்க. இல்ல அங்க ஓஜிக்கு தான் இப்ப இதுக்கு இல்ல. இது வந்த உடனே தான் தெரியும். அந்த படம் தான் போஸ்ட்மார்ட் ஆயிடுச்சு. வரலையா? அப்புறம் இது கத்தினுறானுங்க. அரகர் போஸ்ட்மார்ட்டா? இல்ல ஓஜி தான் சொல்றாரு. ஓஜி போஸ்ட்மார்ட். ஓஜி போஸ்ட்மார்ட். இப்ப 4 நாள்ல ரிலீஸ்னு சொல்லிருக்காங்க. ஓஜி பெருசா இருக்கும். பெரிய ஓபனிங் இருக்கும். ஓஜி மாஸ் பெருசா ஒரு மாதிரி தான் இருக்கும். பவனுக்கு ஹிஸ்டாரிக்கல் எப்படின்னு தெரியலையே. சும்மா ஏன் ப்ரோ கேக்குதா? கேக்குது. கலர் ஸ்பீக்கர் கேட்டான். ஹிஸ்டாரிக்கல் எப்படி செட் கலர் வந்து செட் ஆகும்டா. அது பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. அப்படி இல்ல, கலர் எப்படி தெரியுமா? இதுதான் பேட்ட பாயிர நேரம். இது ஏன் டாபிக். நான் தான் வருவேன். எங்க வாட்ஸ்அப் பண்ண இரு. ஆனா ஒரு நல்ல விஷயம்னா பவன் கல்யாண் தமிழ்ல கூட டப் பண்ணிருக்கான் போல. ஓ இந்த படமா? அவன் தமிழ் டப்பே வராது. இல்ல தமிழ் கூட ட்ரைலர் பார்த்தேன். தமிழ் கூட அவன் ஓன் வாய்ஸ். தமிழ் நல்லா பேசுவாங்க அவன். ப்ரோ தெலுங்கு ஆக்டர் எல்லாம் முக்காவாசி பேர் தமிழ் நல்லாவே பேசுவாங்க ப்ரோ. என்ன கேட்டா அது காரணம் சொல்லு. இங்க இருந்து போனவங்க தானே, அவங்களோட முன் ஜெனரேஷன் ஷூட்டிங் அந்த ஸ்டூடியோ மேக்கிங் இது மொத்த சவுத் இந்தியன் ஏவிஎம் தானே பழங்காலத்து. ஆமா இப்ப எல்லாம் வளர்ந்துட்டாங்க. இப்போ ஹைதராபாத் நம்பர் 1 அங்க பாத்து. இப்போ கேட்டா ராமோஜி தான் சொன்னாங்க. ராமோஜி ராவ். ஏன் இப்ப நம்ம ஹைதராபாத் போய் எடுக்கறாங்க. இதுமே வந்து ஹைதராபாத்ல பீட் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அது பெருசு ப்ரோ. இந்தியாலவா? ஆமா, இவன் விஜய் சித்து பிளாக் இருக்குல்ல, அவன் போட்டிருப்பான். அதை சுத்தி ஒரு டூர். அது மட்டும் பாரு, அந்த வீடியோ சூப்பரா இருக்கும். நிறைய டிஃபரெண்டா இருக்கு. அவன் அலெக்ஸ் ரெடியா செட் எல்லாம் வச்சிருக்கான். அலெக்ஸ் சந்து வேணுமா, ஒரு ரோடு வேணுமா, செட் இருக்கு. என்ன வேணாலும் செட் ஆல்ரெடி ரெடியா இருக்கு. நீங்க வந்து ஷூட் பண்ணா போதுன்ற ஒரு மைண்ட் செட் ஆகும். நல்லா இருக்கே. இந்த சின்ன படத்துக்கெல்லாம் பெருசா செட்டு போட முடியாதுல்ல, காசு கன்ஸ்ட்ரெயினால. நல்ல செட் இருந்தா போய் ஷூட்டிங் பண்ணா போதும். அவனுக்கு வாடகை மட்டும் கட்டினா போதும். நல்ல விஷயம் தான். ஆனா நிறைய டைரக்டர்ஸ் பேரு தான் லோ பட்ஜெட் இல்ல, ஹை பட்ஜெட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒண்ணு ரியல் பிளேஸ்ல எடுக்கணும், இல்ல அந்த மாதிரி செட்டு போட்டு எடுக்கணும். அது வேற ஏதாவது பெரிய இடம் வேணும். அது புதுசா தான் இது பண்ணிருக்காங்க. அட்லி எங்க எடுக்கிறான் பெரிய ப்ராஜெக்ட்? அல்லு அர்ஜுன் ராமோஜில தான் எடுப்பான். அதெல்லாம் டவுட்டே வேணும். ஹாலிவுட் லெவல்ல தான் அது வேற மாதிரி எடுக்கிறான். இன்னொன்னு அங்க அவனுக்கு கம்ஃபர்டபிள்ரா. A to Z எல்லாமே. இன்னொன்னு நார்மலாவே அட்லீஸ்ட் போட்டு தான் படம் எடுப்பான். லைவ் லொகேஷனே போக மாட்டான். இந்த அவன் எந்த அளவுக்கு சூப்பரா பண்ணானா, இந்த தெரியல பாரிஸ் செட்டு போட்டிருப்பானே,
பிரிட்ஜ் பாரிஸ் பிரிட்ஜ் கூட போட்டுடலாம்டா, பெருசா வந்து டிராபிக் கிடையாது, மக்கள் நடமாட்டம் கிடையாது, போட்டுடலாம். ஆனா சத்தியமா இல்ல, படம் பார்க்கும்போது தெரியவே இல்லை தெரியுமா, ஒண்ணு கூட அது சிறிய தட்டுல பக்கா பாரிஸ் செட்டு தான் பயங்கரமா இருக்கும். பாரிஸ் தான் ஆச்சரியமா, பிரிட்ஜ் கூட சரி ஓகே, ஏதோ இதுல மூவி இல்ல, பாரிஸ் எல்லாம் வேற மாதிரி. ஆமா, நான் ரியல் நம்பிட்டு இருந்தேன் ப்ரோ, நீங்க வேற. நானே படம் முடிஞ்சு ஒரு பிரிட்ஜ் இருக்குல்ல, பிரிட்ஜ் கூட வந்து இவங்க வந்து அந்த பிரிட்ஜோட ஷேப் இருக்குல்ல, அது கட்டிடுவாங்க, அது ரெடி பண்ணி தான் இருக்கும். உனக்கு பேக்ரவுண்ட் வந்து கிரீன் ஸ்கிரீன்ல வச்சு பண்ணுவாங்க. பட் இந்த பாரிஸ் செட் இருக்குல்ல, பேக்ரவுண்ட் மொத்தமே கிரீன் ஸ்கிரீன் தான், வெறும் ஆளுங்க, இந்த பழக்கடை, இந்த செருப்பு கடை மட்டும் தான் செட்டு. சூப்பரா பண்ணிருந்தான். உண்மைதான். இப்போ காசை வந்துட்டு கறியாக்கனாலும் அவன் கரெக்டா தான் இருக்கிறான்னு கேட்டா. கறி ஆக்குறதை விட இதுதான் பெஸ்ட். ஏன் தெரியுமா? அதான் இது கரெக்ட் தான். இப்ப நீ வந்து பாரிஸ் கார்னர்ல விஜய் போய் எடுத்து விஜய் கூட்டு போய் ஷூட்டிங் பண்ணோம்னா, ஐயோ. நம்ம வாரிசு படத்துக்கே 20 crores டெல்டா சீன்கே ஷூட் பண்ணுவாங்களா? அப்படியாண்ணா எங்கடா எவனாச்சும் உட்கார்ந்து இல்ல இருக்கோண்ணே, ஆனா இருக்கும். அதெல்லாம் 20 crores ரொம்ப கம்மி. 20 crores அப்படியே இதுவா கூட போயிச்சாமே. அதெல்லாம் ப்ரோ 20 crores ஒரே நிமிஷம் இல்ல ஒரே நிமிஷம். டேய் பிரணவ், இந்த கேராஜன் வீடியோ எல்லாம் கேட்காது சரியா? கேராஜன் சொல்ல ப்ரோ, கேராஜன் சொல்ல, இது ஷாமா கூட சொல்லிருக்காரு. என்ன ஷாம அந்த படத்துல ஷாம் சொல்லிருக்காரு, தில்ராஜ் கூட சொல்லிருக்காரு. அதெல்லாம் ஆகும் பிரணவ், நான் ஏன் கேட்க போறேன் பிரணவ், அதெல்லாம் ஈஸி ஆகும் பிரணவ், எல்லா படத்துலயும் ஆகும். அப்படிங்களா? ஷாம் பேசவே மாட்டானே. இல்ல ஷாமன் சொல்ல 20 crores ஜஸ்ட் லைக் தான் டெல்டா சிங் செலவு பண்றானா, அவ்வளவு சாதாரணமா இல்ல தில்ராஜ் அப்படின்னு சொல்லிருக்காரு. நல்லா செலவு பண்றான் திருங்காரங்களாம். என்னது இனிமே பண்ண மாட்டான்டா? இல்ல திரும்பவும் பண்ணுவானே, ஏன்னா அவனுக்கு வந்து லாஸ் ஆகல. வெறும் இதுதானே உங்களுக்கு கேம் சேஞ்சர் லாஸ் ஆச்சு, அதுதான் வந்து சங்கராந்தி படத்துல எடுத்துட்டாங்க. அடுத்த 2 நாளே அவன் ரெக்கவர் பண்ணிட்டான் சங்கராந்தி வஸ்துல. அவனா லைக் ப்ரோ எல்லாமே மலுமுட்ட மாதிரி எடுக்கிறதுக்கு. இதுவே டேமேஜ் ஆக போது நான் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. லைக்காலாம் அதுதான், ஏதாவது சனி ஏதாவது பூந்துச்சான்ற மாதிரி கண்டினியூஸ் ஃபிளாப், ஒண்ணு கூட ஹிட் இல்ல. கடைசி எல்லாமே ஃபிளாப். எல்லாமே ஃபிளாப். 2 வந்து பிரேக் ஈவன். 2 இல்ல 2 ஹிட் தான், இது 2 ஹிட் தான். ஃபிளாப் பிரேக் ஈவன் பண்ணிச்சுல. பிரேக் ஈவன் அதான் சொல்றேன், எதுமே அது இல்ல. அதான் 2 வரைக்கும் ஓகே தான், எல்லாமே இதுதான், மீதி எல்லாமே ஃபிளாப். இப்ப தலைவன் வந்து கையில வந்து ஒரு பர்னிச்சர் வச்சிருக்கான், உடைக்காம பாத்துக்கணும். இல்ல அது சின்ன பட்ஜெட் படம் தானே, நல்ல டாக்ஸ் வந்தாலே போதும். சின்ன பட்ஜெட்டா இருந்தாலும் அது நம்ம பட்ஜெட். என்ன படம்? அதான் ப்ரோ ஒரு ஃபேக்ட் பேசிடுவோம். அவரு இதுக்கு மேல எது வேணா எடுக்கலாம் ப்ரோ, சொந்த காசுல மட்டும் தான் எடுக்க முடியும், ப்ரொடியூசர் வச்சு எடுக்க முடியாது. இந்தியன் 3 மட்டும் தான் ப்ரொடியூசர் வச்சு பண்ண முடியும். இந்தியன் 3 வருது ஜெகஜோதி. அதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் 3 மட்டும் தான் ஒரு ப்ரொடியூசர் காசு வச்சு எடுக்க முடியும், ஏன்னா அது வந்து அக்ரிமெண்ட் ஆல்ரெடி சைன் பண்ணி வச்சிருக்காங்க. சரி இரு, எங்கன்னா கம்பேக் தர முடியுமோன்னு பாக்குறாங்க. ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு டீடைல் ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா சங்கர் எல்லாம் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க வேல்பாரி கதையை ஆரம்பிச்சதுக்காகவே. ஏன்னா அது வந்து சு வெங்கடேசன் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழர் மீது வன்மத்தை கக்கியிருக்காங்க, அது இதுன்னு சொல்லிட்டு இந்த தமிழ் தேசியம் குரூப் பாரிசால் எல்லாம் போட்டு அடிச்சுடுங்க. எனக்கு ஒருவேளை அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வச்சுனீங்க இங்க அது வேற மாதிரி மாறும், சங்கர் தள்ள மறுபடியும் தூண்ட போட்டு போக வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் வந்துச்சுன்னா இருக்கவே இருக்காது நம்ம சுபாஸ்கரன் சார். இதுக்கு மேல அந்த ஆபீஸ் தான் வைக்கணும். இல்ல இதுக்கு மேல அந்த ஆபீஸ் தான் வைக்கணும். இல்ல நம்ம ஆட்டோகாரப்ப எக்கர் காட்டுற மாதிரிதான் சுபாஸ்கரன். இப்ப இல்ல அடுத்து இதான் அப்கமிங்ல யாரு பெரிய வளர்ற டைரக்டர்? வளர்ந்ததை சொல்லக்கூடாது, வளர்ற டைரக்டர். வளர்ற டைரக்டர் நிதிலன் சொல்லலாம் ப்ரோ, மகாராஜா டைரக்டர். வேற அப்புறம் இந்த மண்டேல சொல்லலாம் ப்ரோ, நிதிலன் மடாலன் சொல்லலாம் ப்ரோ. ஆனா விக்னேஷ் ப்ரோ இல்ல ராட்சசன் 2 எடுக்கிறேன்னு சொல்லும் போது எனக்கு பகீர் தான் இருந்தது. ஆஹா ரெடி பண்ணிட்டான், ஒரு ஃபர்னிச்சர் உடைய போகுதுன்னு.
நல்லா இல்ல நல்லா இன்னொரு தான் ஃபேமஸ் நான் சொல்லிட்டா, இல்ல நல்லா கூட எடுக்க லக்கி வாய்ப்பு பாஸ்கர் இருக்குது. 2 லக்கி பாஸ்கர் 2 அது எதுக்குடா? அதான் அதுவும் முடிஞ்சு அதுவும் எடுக்க போறானுங்க. அதெல்லாம் இல்ல. யார் சொன்னா? யார் சொன்னா இல்ல லக்கி இல்ல பாஸ்கர் 2? இல்ல 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 ஒரே நிமிஷம் பிரணவ். இப்ப அமெரிக்காவுக்கு நிம்மதியா போனவன் அங்க ஒரு பிரச்சனை வந்து அவன் அங்கேயும் பிரச்சனையா சார் தூக்கி சார் நின்னு சார் திரியணும். என்ன சார் அவன இது? வாழ்க்கையில நிம்மதியாவே இல்லடா, அவன வாழ்க்கையில நிம்மதியாவே கொடுக்கறது இல்ல. ஒரு நிமிஷம், உண்மையில லக்கி பாஸ்கர் 2 வருதா? புரியல. டாக்ஸ் இல்லடா போயிட்டு இல்ல இருக்காது. அதான் அதுதான் சொல்றேன். அதான் கதையை முடிஞ்சிருச்சு. எனக்கு புரியவே இல்லையே. இல்லடா எனக்கு இவன அதான் புரியல. இவன லக்கி பாஸ்கர் 2 அன்னைக்கே சொன்னேனே, லக்கி பாஸ்கர் இல்லடா 2 இப்போ டாக்ஸ் ஒரு போயிட்டு நிமிஷம், இருக்கு. இதே மாதிரிதான் நான் ராட்சசனும் சொன்னேன். ராட்சசனும் நீ பார்த்தனத்துக்கு படம் முடியும் போது அவனுக்கு டேரக்டர் வந்துட்டு அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு கால் பண்ணுவாங்க. சார் நீங்க சொன்ன ஸ்கிரிப்ட் செலக்ட் ஆயிடுச்சு, அது அவனும் டேரக்டர் ஆகிற மாதிரி ஒரு தாட். இது படத்துல வந்துட்டு அந்த கில்லரும் செத்துருவான். படம் அவள் தான், அதோட முடிஞ்சது. கூட அந்த அமலா பால் கூட உட்காந்து இருப்பான். அவள் தான் அந்த பொண்ணையும் காப்பாத்திருவாங்க. அவள் தான். அதுக்கு மேல என்ன இது? டூன்னு எழுதும் போதே அது தேவையில்லாத ஒரு வேலை. ராட்சசன் 2லாம். ஆனா இதுல உஷார் யாருன்னு பார்த்தா அந்த பிரேமுல் நச்சானே ப்ரோ, யாராவன்? நிவின் பாலி. ஆனா விக்னேஷ் ப்ரோ, நான் உன்னை சொன்ன நிவின் பாலியா? பிரேமம் இல்ல இல்ல பிரேமுலு. ஆனா நான் உன்னை சொன்ன திட்டக்கூடாது. எனக்கு டிமாண்டி காலனி 2 ஒரு நல்ல சீக்வல் மாதிரி தான் இருந்தது. கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருந்தான். அது எப்ப இல்லடா, அது எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு அமையும். ஓகேவா? பார்ட் 2 வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒண்ணு பாத்தீங்கன்னா பெட்டரா அமைஞ்சிரும். டிமாண்டி உண்மையாலுமே பெரிய சக்சஸ். இல்ல ப்ரோ, பார்ட் 1 நான் ஸ்கூல் படிக்கும் போது பார்த்தேன். அது எடுக்கும் போதே நான் சொன்னேன், இல்லடா இது பர்னிச்சர் உடைக்க போறானு. ஆனா பார்த்தா நல்லா இருந்துச்சு. அப்படி கிடையாது அலெக்ஸ். எப்பயுமே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப பார்ட் 1 வருதுன்னீங்க, ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுதுன்னீங்க, அது வந்து அவன் செதுக்கி இது பண்ணிருப்பான். இதுல அது கரெக்ஷன்ல இது கரெக்ஷன்ல இன்னும் ஒரு 4 அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் தங்கி இருக்கவன் இது பண்றவன் எல்லார்கிட்டையும் அந்த கரெக்ஷன்லாம் சொல்லி அவன் வந்து அது அவுட்புட்டா வரும்போதே ஒரு சூப்பரா வந்திருக்கும். நீங்க அடுத்து இவனுக்கு வந்து பார்ட் 2 எடுக்கும்போது எல்லாம் பார்ட் 1 வச்சு கம்பேர் பண்ணுவாங்க. இதை விட இது நல்லா இருக்கணும். புரியுதா? ஃப்ரெஷ்ஷா அவன் பார்க்கும்போது அது வந்து இதுவா தெரியாது. ஆனா அவன் வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுன்னு வரும்போது அவன்கிட்ட பெருசா எதிர்பார்ப்பாங்க. ஆனா அதுல வந்து அவன் சுமாரா எடுத்து வச்சா கூட அவனுக்கு அடி விழும். இல்ல ப்ரோ, நீங்க அது கரெக்ட். ஆனா நீங்க பார்ட் 2 எடுத்து பாருங்க, தமிழ் சினிமா எல்லாமே ஃபிளாப். அதான் மேக்ஸிமம் ஃபிளாப், 90% ஃபிளாப். இல்லடா இல்ல பார்ட் 2 வந்ததெல்லாம் பார்த்தனீங்க, இவன் வந்து அந்த டைட்டில வச்சு ஏதோ ஒண்ணு பொறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு வந்ததுதான். உங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த களவாணி நிறைய படம் வந்துச்சு. களவாணி சார் இல்ல, களவாணி 2, சண்டைகோலி 2, விஐபி 2, மாரி 2, இப்போ வந்து தேசிங்க ராஜா 2, இல்ல சந்திரமுகி 2, விஸ்வரூபம் 2, தேசிங்க ராஜா 2 இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. பில்லா 2, தேசிங்க ராஜா 2. இல்ல அலெக்ஸ் இல்ல பில்லா 2 வந்தது வேற. அது உண்மையாலுமே பாத்தீங்கன்னா அது அவன் சக்கும் அந்த இதுதான் எடுத்தான். அது பில்லா 2 எல்லாம் லிஸ்ட்ல சேர்க்காது. ஓகேவா? உண்மையாலே சொல்றேன். அது இல்லடா, அது வேற காலகட்டத்துல பார்ட் 2 இல்லையா? பார்ட் 2 கிடையாதுடா, அது ப்ரீக்வல்டா, சீக்வல் கிடையாது. ப்ரீக்வல் முன்னாடி நடக்கிற மாதிரி. பில்லா 2 தானே ரிலீஸ் பண்ணாங்க. அவன் கதையை கேட்கல. கதை அப்படி பார்த்தா நிறைய மாறுது. 2 ஃபிளாப்னா ஃபிளாப் தான் ப்ரோ. ஃபிளாப் இல்ல, அது எகனாமிக்கலா அது ஃபிளாப் தான். வேற தப்பிச்ச சிங்கம், ஜிகர் தண்டா, காஞ்சனா. சிங்கம் எப்படின்னா 2ஓட நிறுத்தினா மூணாவது மாட்டினா இல்ல, 2ஓட நிறுத்தினா அது கௌரவம் வந்துருக்கும். 3ஆவது தான் இப்ப சிங்கமா கலாய்கிறானுங்க. இல்ல அது என்ன பிரச்சனைனா, ஹரி கிட்ட டைரக்டர் ஹரி கிட்ட என்ன பிரச்சனை, எல்லா டைலாக்கையும் ஹீரோவே பேசணும்னு எதிர்பார்ப்பாரு. ஓகேவா? மொத்த டைலாக் இல்லடா, நம்ம யோசிக்க கூட மாட்டோம். புரியுதா? சகன் இங்க இருந்து போனா எவன் எங்க இருந்து போனான்னு சொல்லிட்டு அது என்ன சொல்ற, ஆடியன்ஸால வந்து அந்த மைண்ட வந்து இல்ல ப்ரோ, விவேக்கே டயலாக் இருக்கு. பார்ட் 2ல விவேக்கே டயலாக் இருக்காது. எல்லாம் தான் பேசுவான். ஃபாலோ பண்ண முடியாது ஜனங்களால. அப்படியே ஏதோ ஒண்ணு பேசுறான், எங்கேயோ போறான், ஏன் அடிக்கிறான், ஏன் வரான். இல்ல ஹைலைட் என்னன்னா, நம்ம மாஸ்டர் பார்ட் 3லயே இட்டு குத்தாரு. நெகட்டிவ் ரிவ்யூ வந்தோம். யாரு? காஞ்சனா. ஆனா இல்ல, என்ன கேட்டா மாசனா லாரன்ஸ். ஏன்னா இல்ல, பார்ட் 200, பார்ட் 300, இப்ப பார்ட் 4 பேன் இண்டியா. ஆமா பிரணவ், அலெக்ஸ் மேட்டர் என்னன்னா, காஞ்சனா 3 போயிட்டேன்டா தியேட்டருக்கு. எனக்கு என்ன தெரியுமா, காஞ்சனா 1 பார்த்தேன், காஞ்சனா 2 வந்து தியேட்டர்ல பாக்கல. ஓகேவா? இல்ல அதான் சொல்றேன். ஆனா 2 வந்து பாக்கும்போது எனக்கு வேற மாதிரி இருந்துச்சு. எப்படின்னா அந்த இது அந்த டாப் சீட் அந்த செயின் எல்லாம் மறைங்களாம் சூப்பரா இருந்துச்சு. எனக்கு தனியா ரூம்ல கேபின் தனியா உட்காந்து பார்த்தேன். சூப்பரா நல்லாவே அது நல்லாவே இருந்துச்சு. பார்ட் 3 வந்து தியேட்டருக்கு போயிட்டேன். என்னன்னா இந்த நிறைய இந்த
புரிஞ்சுப்பேன்னு நிறைய இந்த அல்லு சில்லுங்க இந்த இதெல்லாம் பக்கத்து ஊர்ல இருந்து கொஞ்சம் இதுவா வந்து போச்சுன்னீங்க இந்த இதுக்கு அந்த படத்தை பார்க்கறதுக்கு நைட் ஷோக்கு வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடலூர் கிருஷ்ணாலையில தான் உட்காந்து பார்க்குறேன். அதுவும் இல்லாத பார்த்தீங்கன்னா அந்த இது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட் ரோருக்கு பத்தியா அதில் ஸ்க்ரீன் பெருசா தெரியும், அதில் தான் உட்காந்து பார்க்குறேன். இந்த பக்கம் வந்து செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ் எல்லாம் உட்காந்துட்டு இந்த கமெண்ட் ரெடி பண்ண பத்தியா கூட கூட அந்த மாதிரி ஐயோ ஐயோன்னு கத்திட்டு இது பண்ணிட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்காரு, பிஹேவ் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் தனியா தான் போனேன் என்ன மேட்டர்ன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த நாய்களுக்கு எல்லாம் பயம், ஓகேவா, இவங்களுக்கு பயம். அத வந்து பாத்தீங்கன்னா அந்த பயத்தை எப்படி பண்றதுன்னு தெரியாது. அவனை வந்து பாத்தீங்கன்னா அங்க உட்காந்துட்டு அட் டைம்ல வந்து அப்படி ட்ரோல் பண்ற மாதிரி பேய ட்ரோல் பண்ற மாதிரி இது பண்ற மாதிரி நமக்கு வந்து படம் பாக்குற அந்த இதுவே மிஸ் ஆகுது. எப்படி சொல்றது, நம்ம போக்கஸா பாக்குறோம். நீ நான் போன தேட்டர்ல இது பண்ணானுங்க காஞ்சனாவே இல்லடா அதுதான் சொல்றேன். இது அப்ப பிவிஆர் மாதிரி ஒரு இது போறாங்க, அது இதுனா கூட கொஞ்சம் டீசெண்டா இதுவா இருப்பாங்க நீங்க. ஆனா இப்பயும் பாத்தீங்கன்னா அதுலயும் வந்துட்டாங்க. ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தனீ இப்ப தனியா உட்காந்து பார்த்தாதான் நமக்கு வந்து ஒரு ரிசல்ட் தெரியும். அதாவது அந்த உண்மையாலுமே அந்த பேய் வந்து நம்மள பயமுறுத்தணும், அந்த இது பக்கத்துல யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணும். ஆனா இந்த மாயவான காடுன்னு சொல்லிருப்பான் ஃபர்ஸ்ட் சீன்ல அது பேய் வரும். அது உருவம் தெரிஞ்சே இந்த நாய்ங்க வந்துட்டு கத்திருந்தானுங்க தான் என்ன சொல்றது சூப்பர்ன்ற மாதிரி. ஏன்னா புரியுதா சைலண்டா இருந்தா பயந்துருவானுங்க, இவனுங்களே கத்திருந்தானுங்க தான் உட்காந்து. அலெக்ஸ் ப்ரோ நான் சொல்லிட்டா நான் சொன்னா அடிப்பீங்க. காஞ்சனா 4 எடுத்து லாரன்ஸ் இதை வச்சு பெரிய இட்டு குத்தாலும் வாய்ப்பு இருக்கு. கன்ஃபார்ம் ஏதாவது இது பாரு உன சொல்லிட்டா காஞ்சனான்றது பிராண்டு. இது எந்த அளவுக்கு பெரிய பிராண்ட்னா சவுத் இந்தியா இல்ல பக்காவான பிராண்டு. இதை வச்சு என்ன குப்பை எடுத்தா கூட ஓடும். உண்மைதான். அதுக்கு எக்ஸாம்பிளா இல்ல அதுக்கு எக்ஸாம்பிளே பார்ட் 3 அது எவ்வளவு ஃபிளாப் சீரிஸ் அரண்மனையை வச்சு அவன் 100 கோடி குத்தான். இவன் பிராண்டு காஞ்சனா சும்மா விடுவானா பெரிய இட்டு வச்சாலும் அடிக்க வருவான். அதுக்கப்புறம் இடையில வந்து சிவலிங்கா ஒரு சில படம் எல்லாம் பண்ணிருக்கான்டா. அப்புறம் வேற ஒரு படம் ஃபாரின்ல இருந்து இது பண்ணி வருவான். ஆனா இடையில அவன் தனியா பண்ண படம் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசா போனதா அது வந்து எனக்கு சரியா தெரியல. ஆனா விக்னேஷ் ப்ரோ இல்ல காஞ்சனா 3 விட சிவலிங்காவே நல்லா இருக்கும். அதான் உண்மை. டேய் இல்லடா அது உனக்கு இல்லடா உனக்கு காஞ்சனா நல்லா ஓடிச்சா சிவலிங்கா ஓடிச்சான்னா பிராண்ட் மாதிரி புரியுதா? ஏன்னா உனக்கு ஜனங்க இல்ல உனக்கு ஜனங்க வந்து மைண்ட் செட்டாவே வருவாங்க அது நல்லா இருக்கும்னு. அவனையும் ஏமாத்த மாட்டான். அங்க என்ன எதிர்பார்த்து வராங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவனும் வச்சிருவான். சும்மா பேய் வைக்கிறோம் இது பண்றோம்லாம் இல்ல. இப்போ வந்து ஒரு படத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப முனி படத்துல வந்து பாத்தீங்கன்னா கேரளா நம்பூதிரி இவரா காமிச்சிருப்பான். யாரு பேர் என்னது நாசர் வந்து கேரளா நம்பூதிரி வருவாரு. பார்ட் 2ல இது அது காஞ்சனா 1ல வந்து பாத்துட்டா யாரு அந்த வேற ஏதோ சாமியார் தான் காமிப்பாங்க. முஸ்லிம் இவன் முஸ்லிம் 2 கிறிஸ்டியன் 3 வந்து அந்த வெளிநாட்டுக்காரங்க. அந்த மாதிரி ஒண்ணும் பாத்தீங்கன்னா ஒரு முறையில தனித்தனியா இருக்குன்னு சொல்லிட்டு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன் பத்தியா. அதுதான் சம்திங் அவன் பேய் வச்சு ஏதோ ரிசர்ச் பண்றான் புரியுதா. எனக்கு தெரிஞ்சு போர்ல வடக்கு பிடிப்பான், வடக்குல இருந்து கூட்டு வர மாதிரி கண்டிப்பா. இல்ல அடுத்தலாம் எப்படி தெரியுமா ஹாலிவுட் சுந்தர்சி சுந்தர்சி என்ன தெரியுமா பண்ணா சுந்தர்சி என்ன தெரியுமா பண்ணா இருட்டுன்னு ஒரு படம் எடுத்து இந்த ஜின்னு இருக்கு பத்தியா இந்த முஸ்லீம் இதுல ஒரு இது ஒண்ணு கான்செப்ட் ஒண்ணு வரும். அதை எடுத்து இருட்டுன்னு ஒரு படம் ஒண்ணு எடுத்தான். நானும் பாத்தீங்கன்னா அரண்மனை விட்டு நான் டிஃப்ரெண்டா காட்டுறேன்னு சொல்லிட்டு. ஆனா அதுல கொடுமை என்னன்னா இதுல மசாலா ஆட் பண்றேன்னு நிறைய மஜா ஆட் பண்ணிட்டான். ஃபுல்லா பாத்து படம் ஃபுல்லா பார்த்தா பேய் படத்துதான் வந்திருக்கமா இல்ல பேய் படமா முதல்ல இருட்டு. அது ஹீரோயின் பேர் கூட ஏதோ ஒரு சௌத்ரி மீனாட்சி வேற ஏதோ இல்ல வேற ஏதோ சௌத்ரி வரும்பா. அது சாக்ஷி சௌத்ரியா சாக்ஷி ஆமா சாக்ஷி சௌத்ரி சாக்ஷி இல்ல அது அரண்மனை சாக்ஷி சௌத்ரி அது பிக் பாஸ் 3ல வந்திருக்கும். இது படம் மாதிரி இல்ல கலர் இது படம் மாதிரியே தெரியாது கலரு. இவன் வந்து தனியா போயிட்டு எங்கேயோ போய் அது பேய் படம் தான் பார்த்தேன். ஆனா அது வேற மாதிரி பேய் படமா இருந்துச்சு. இல்லடா எனக்கு அது பேய் படத்தை விட எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பிடிச்சிருந்துச்சா. கணவன் மனைவி உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா அது எந்த மாதிரி படம் எங்களுக்கு தெரியும். இல்ல பிரணவ் இல்ல படம் பேர் இருட்டுன்னு பேய் படத்தை போட்டா அதுவும் பேய் படம் தான். ஆனா சுந்தர்சியை தான் வேலையை காட்டான். கொஞ்ச நெஞ்சமா இல்ல அதுல சாய் தன்ஷிகா இல்ல சாய் தன்ஷிகா நடிச்சிருக்கான். ஓகேவா திடீர்னு பார்த்தா விமலா எதுக்குடா இது அதான் பேய் ரிவீல் பண்ணீங்களா
பேச மாத்தீங்க. ஆனா ப்ரோ இல்ல இதுல தெலுங்குல இருந்து வந்த பேய் படத்துல இந்த இதுதான் அறந்ததி தான் பெரிய இது. இது எதுவும் தெரியல. 8ஆம் நம்பர் வீடு தெலுங்க. 8ஆம் நம்பர் வீடு தெலுங்கு. பஞ்சமுகி ப்ரோ, பஞ்சமுகி டிவில பார்த்தா அது கொஞ்சம் ஆனா ஓடிச்சா பஞ்சமுகி பார்த்து நீ மூத்திரம் ஓடல தெரியுது. ஆனா டிவில நல்லா இருக்கும். என்ன டிவில நல்லா இருக்கு. அருந்ததிலாம் எடுத்து ஒரே சொல்றோம். விஜய் டிவில போடான்னு பாரு பஞ்சமுகிட்டு ப்ரோ. இல்ல அருந்ததில முக்கியமா அந்த வேலைக்காரி உட்கார்ந்து காஃபி இது என்ன தெரியுமா? அருந்ததில என்ன சோஃபால இருக்கும்போது ஸ்பெஷல் என்ன தெரியுமா? நம்மளால வந்து அது கெஸ் பண்ண ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்னு அந்த கதையை நீ ஃபர்ஸ்ட் டைம் நீ கண்ண மூடி வச்சோன்னு உனக்கு வந்து கிளைமேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உன்னால கெஸ் பண்ணவே முடியாது. ஓகே இது எப்படி கன்க்ளூட் பண்ண போறாங்க, இது வந்து எப்படி இது பண்ண போறாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவன் பிரேதாத்மாவா அவன் அலைஞ்சிட்டு இருக்கான், இது பண்ணிட்டு இருக்கான். ஓகேவா? சோ அது செம்மையா இருக்கும். எனக்கு எதுமா பயம் கனவுல கூட வந்து எனக்கு அந்த ரூஃப் மேல அனுப்பாம தலைக்கீழ அதெல்லாம் பயம். கனவுல கூட எனக்கு நடந்திருக்குது அந்த சீன். இதுல இல்ல வில்லனுக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் தெரியுமா? பொண்ணுங்களை பார்த்தாலே தூக்கின்னு போயிடுவான். காஜி பார்த்தேன்னு சரியான இது. அருந்ததி ஜானி இல்ல அருந்ததி ஜானி வெர்ஷன் பாத்திருக்கியா? ரீல்ஸ்ல போட்டு வச்சிருந்தேன். பாத்துருப்பேன் நினைக்கிறேன். பெரிய பொண்ணு பார்கவின்னு சொல்லிட்டு பாத்துருக்கேன் ப்ரோ, பாத்துருக்கேன். அது வந்து டீல ஒரு ஹீரோயின், சின்னதுதான். சரி, பெரிய பொண்ணு எஸ், சின்னது டி. பெரிய பொண்ணு எம்மடா. ஓ எம்மா இல்ல, நான் பார்த்து ரீல் அப்படிமா. பெரிய பொண்ணு எஸ் போட்டிருக்கான், சின்ன பொண்ணு டி. கலர் தெலுங்குல ஏன்டா பேய் படம் எடுக்க மாட்டீங்க? ஏன்டா பைத்தியக்கார அருந்ததி யார் படம்டா? அததானே எல்லாரும் பேசிட்டு இருந்தோம். ஏன்டா ஊருக்குள்ளே கோயில வச்சுக்கிட்டு திருப்பதி மாதிரி அவ்வளவு பெரிய கோயில வச்சுட்டு பேய் படம் எடுத்தா நாங்க திருநூறு வச்சிருக்கோம் பூச்சிட்டு போ. இல்ல ப்ரோ, இவனுக்கு ஒரே ஒரு அருந்ததி. நாங்கெல்லாம் லிஸ்ட் போயிட்டே இருக்கோம். இங்க வர்றா பேயே நேரா வந்து போதுன்னு சொல்ற அளவுக்கு இவனுக்கு எடுத்துட்டு இருந்தானே 500 படம். தில்லுக்கு துட்டு டார்லிங் இல்ல இரு, தில்லுக்கு துட்டு டார்லிங், சிவி, காஞ்சனா எவ்வளவு சீரியஸ் தான். அரண்மனை நிறைய போகும். அப்புறம் இந்த நிறைய படங்கள் டிமாண்டி காலனி நிறைய போகும். அந்த பெருமையெல்லாம் நீங்களே வச்சுக்க மாட்டாங்களா? ஏதாவது இல்ல. ஆனா அதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். இல்லடா பேய், அந்த பேய் பயம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்த பேய் மேல உள்ள ஒரு இது, அது எல்லாத்தையும் இந்த ஜெனரேஷன்ல எடுத்து விட்டாங்க. அப்படி கிடையாதுடா, இவனுக்கு படம் எடுத்து இல்ல பேய் படம்னாலே காமெடி படம்ன்ற மாதிரி இவனை ட்ரெண்டே மாத்தி விட்டானுங்க. நீ எடுத்து பாரு, லாஸ்ட் 20 என்ன சொல்றது ரிலீஸ் ஆச்சுன்னா சின்ன பசங்க கூட ஜாலி தான். காஞ்சனா ரிலீஸ் ஆயிடுச்சு. காஞ்சனா பிராண்ட் ஆயிடுச்சு. அது சரியான பிராண்ட். இன்னும் கொஞ்சம் பெட்டரா எடுப்பான்னு தோணுது. எல்லா ஆடியன்ஸும் பெனட்ரேட் பண்ற மாதிரி. பூஜா ஐட்டம் நல்லா காட்டுவாங்க. பிரணவ் நைட் சாப்பிட சோறு இருக்கா? சோறு பத்தி பேசுறேன். ஒண்ணும் இல்ல 4ல பூஜா ஐட்டம் எல்லாம் வராங்க. வரட்டும். அப்புறம் யாரு அவன் பேர் நச்சு, இப்ப கூட பாட்டுலாம் நிறைய வருவா இல்லையா அவன் பேரு? ஆனா இல்ல நான் உனக்கு சொல்லட்டுமா, பாட்டு தெரியல. இப்ப இனிமே வந்துட்டு ஏன்னா முனி 1 சூப்பர், அதான் காஞ்சனா 1 சூப்பர், 2 எனக்கு பிடிச்சது. 3ல அவன் பண்ண பெரிய தப்பு என்ன தெரியுமா? 3 ஹீரோனை போட்டது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி பிளாஷ்பேக் நல்லா இருக்குன்னு பார்த்தா அங்க ஒரு வயசான கேரக்டரை வச்சு வெள்ளைக்காரி லவ் பண்ணி ஒரு தெலுங்கு வில்லனை போட்டு. ஆனா அது பேரோடு ஓடிச்சு. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் அந்த டைம் ப்ரோ, ஞாபகம் இருக்கா? அந்த டைம்ல அவெஞ்சர்ஸ் விடு, இந்த பிகிலு பேட்டை விசுவாசங்க அப்புறம் அதான் அதிகம். அதான் அசுரனை புரியுது. அசுரனை விட அதுக்கப்புறம் வந்து எல்லா படத்தை விட நம்ம வீட்டு பிள்ளை விட அதிகம். அதான் சொல்றேன், இல்ல பெருசா வந்துச்சு. நான் சொல்லிட்டா ப்ரோ, இப்ப சந்திரமுகி 2 வந்துச்சு பாத்தீங்களா? வேட்டையன் செங்கோட்டையன் வேற இருங்க ப்ரோ, அதுவே இப்ப டிஆர்பில பார்த்தா பெரிய டிஆர்பி வச்சிச்சு. அந்த சீரியல் நினைச்சு பாத்துருமாடா. இல்ல அந்த ஜானர் மூவி லாரன்ஸ் வந்தாலே பெரிய டிஆர்பி அடிக்குது. தியேட்டர்லயும் கொஞ்சம் போகுது. சந்திரமுகி 2 ஃப்ளாப்னால ஓபனிங். ஆனா கலர் என்னைக்குமே தமிழ்நாட்டுல பேய் படத்துக்குன்னு ஒரு மவுஸ் இருக்குது.
இப்ப அரண்மனை 4 பாரு, அது என்ன மயிர்னே தெரியல, அது என்ன என்ன மேட்ச்னு புரியல. ஆனா டேய் 100 புரியுதா? இருடா 100 அத அவன் கேவலமா சொல்லணும், நம்ம அதுக்கு பதில் என்ன சொல்றது பேசி மழுப்பணும். நீயே பெருமையா பேசக்கூடாது. என்னடா இந்த இல்ல ப்ரோ, நம்மளே பரவாயில்ல இல்ல நம்மளே தூக்கி போட்டு வச்சாதானே உண்டு. அங்கங்க 1000 கோடி பண்ணிட்டு இருக்கானுங்க, இன்னும் இல்லாத தேவை வச்சு எடுத்து 100 கோடி பண்ணி அது பெருமையா சொல்ல முடியாது ப்ரோ. விக்னேஷ் ப்ரோ நம்மளால அதை வச்ச கூட பெரிய கலெக்ஷன் அடிப்பாரு. சார் ஹிந்தில பேய் படமா 800 crores தெரியுமா? என்ன படம்? ஸ்ட்ரீட் தமன்னா வச்சே சரி இவருக்கு அதெல்லாம் தெரியாது. சொல்றீங்களா இல்ல இல்ல ஒரு நிமிஷம் நான் 3 to 800 crores. ஆமா ஸ்ட்ரீட் 800 crores பெரிய hit. 800 அந்த தமன்னா படம். ஆமா ப்ரோ, அதான்டா ஆஜ் கீரா அதுவே அதான் ஜவான பீட் பண்ணிச்சு. பைத்தியக்காரா. ஆமாட்டா. எங்க தமன்னா நடிச்ச தேவி 2 தெரியுமாடா உங்களுக்கு? ஒடேலா 2 நினைச்சேன். ஒரு நிமிஷம், அது 800 பெரிய hit இது. நான் ஒடேலா 2 நினைச்சேன். ஓடல டு ஃப்ளாப் டிசாஸ்டர் அது. இதே மாதிரி இல்ல சக்காவாவா ஏதோ ஒரு படம் வச்சு, சாவா ஏதோ ஒண்ணு. அதுவும் அங்க ஹிந்தில பெரிய இல்ல அது அந்த மராத்தா கிங்ஸ் வச்சு அடிச்சாங்க. ஆனா மகாராஷ்டிரா இப்ப நம்பர் 1. ஆனா மதத்தை வச்சு எடுக்கிறதுல இந்திய ஓவர்டேக் பண்ணிட்டானுங்க தெலுங்காரங்க. என்ன மாதிரி இப்ப என்ன இவனுக்கு பேசுறதுக்கு டாபிக் இல்ல, என்ன கட்சி தற்கூரி. நீங்க நல்லா தான் எடுக்கிறீங்க. இல்ல எங்க ஊர்ல எடுத்துருக்காங்கடா அம்மன் கோயில் கிழக்காலே. அம்மன் தெலுங்கு ப்ரோ. அம்மன் படங்கள், அதான் அம்மன் படங்கள், நிறைய தெய்வீக படம் எல்லாம் இங்கேயே எடுத்துருக்காங்க. ஆனா அது ஒரு வருஷத்தோட முடிஞ்சது. இப்பெல்லாம் பேய் படம், த்ரில்லர் படம், கொலகார படம். இப்பெல்லாம் கொலகார படம் தான் மவுசு. இன்னும் சில கும்பல் கருத்து படத்தை தூக்கின்னு வருவானுங்க. நாங்கெல்லாம் சீசன் படி மாறுறவங்க.